தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே இந்த கூட்டங்களிலே ஆண்டவரே பலமாய் நீர் அசைவாடும்படியாக எங்களிடத்தில் நீர் ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்த வண்ணமாக ஒருவர் கூட திரும்ப போகாதபடிக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை கற்று தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆவிக்குரிய நிலைமைகளிலே ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளிலே பெரிய ஒரு மாற்றம் வரும்படியான காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்கிறதான ஒரு நிறைவோடு நாங்கள் ஆண்டவரே இந்த கூட்டத்தை விட்டு நாங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்க நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட யாவரையும் கர்த்தர் சீக்கிரமாய் நீங்க கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல தேவாதி தேவன் நீர் எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தை துதிக்க உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் உட்காருவோம். சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடுவோம். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பே. உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை. உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பே. உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றது. மகத்துவமும் பேர்புகழும் உம் கரத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாகுமே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மாகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பு. உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பு. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றது. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாவே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாவே. ஆராதனை சொல்லுவோமா சத்தமா? ஆராதனை ஆராதனை. உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பே. உங்கள் நாமம் உயர்த்தியே பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றது. சத்தியமும்
ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் நாளம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். கை கொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கை கொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் நாளம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதனையின் நாளம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ வல்லமை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கை கொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கை கொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ மகிமை உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கை கொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கை கொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் தாளம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதனையின் தாளம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ பிரசன்னம் உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ பிரசன்னம் உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கை கொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கை கொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அபிஷேகம் உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையில் தேவ அபிஷேகம் உண்டு உண்டு. ஆராதித்து நான் ஆராதனை அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனை
சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதனை ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். நான் துதிக்கும் ஆராதனையோ தேவ அக்கினி உண்டு உண்டு. நான் துதிக்கும் ஆராதனையோ தேவ அக்கினி உண்டு உண்டு. ஆராதிக்கு நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனம் ஆடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனை ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஆராதித்து ஆராதித்து ஆராதனை ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு நான் ஆராதிக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் இல்லாத ஆராதனை ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அவருடைய பிரசன்னம் இருந்தாதான் அந்த ஆராதனையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்க துதிக்க அவருடைய மகிமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினால தேவன் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அபிஷேகத்தினாலே அவருடைய ஹல்லேலூயா அக்கினியினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன். உணர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. சிலுவையில ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வெற்றியிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் பங்களித்து இருக்கிறார். அந்த வெற்றி பெற்ற நிலையிலே இருந்து நம்முடைய வெற்றியை நிலைநாட்டுகிறவர்களாய் நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல நீங்க கையை குலுக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம்.
வல்லவராய் இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். எல்லா நன்மையான ஈவுகளை கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மை சேர்த்து கொள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை அரவணைக்கிறவர், நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எத்தனை பேர் அப்படி வேணும் என்று ஆசைப்படுகிறோம்? ஆமென். ஹலோ, என் தலையை நீங்க எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும் ஆண்டவரே. என் பாத்திரத்தை நீங்க நிரம்பி வழிய செய்யணும் ஆண்டவரே. ஆமென். அப்படி ஒரு தாகத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் நாம இன்னைக்கு வந்திருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை அபிஷேகத்தினாலே ஹல்லேலூயா நம்மை நிரம்பி வழிய செய்வார். ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்மை ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். இன்னும் ஹல்லேலூயா, இன்னும் புதிதான பாஷைகள், இன்னும் புதிதான அபிஷேகத்தின் வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு.
ஹல்லேலூயா, முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம். ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன், விடுதலை பறைசாற்றுவேன். நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில சிறையிருப்புகளை மாற்றும்படியாக, விடுதலையை பறைசாற்றும்படியாக, இயேசுவின் ஹல்லேலூயா நன்மைகளை போய் எடுத்து சொல்லும்படியாக, இயேசுவின் நாமத்தினாலே அநேகருக்கு ஒரு விடுதலையை ஹல்லேலூயா கட்டளையிடும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம், இந்த தேவனுடைய ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய பக்தி விருத்திக்கு மாத்திரமல்ல, அநேகரை விடுதலை ஆக்குவதற்காகவும் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்ம சும்மா இருக்க போகிறது இல்லை, கர்த்தருக்காக எழும்ப பிரகாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இந்த வருஷத்தின் முடிவில் ஹல்லேலூயா, இந்த கடைசி 11வது மாதத்தில் நம்ம ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறோமானால், இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாய் எழும்ப ஹல்லேலூயா பிரகாசிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இன்னும் நம்மை நிரம்பி வழிகிற பாத்திரங்களை கர்த்தர் மாற்றுவாராக. சேர்ந்து பாட போகிறோம். முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு. காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன். விடுதலை பறைசாற்றுவேன், விடுதலை பறைசாற்றுவேன், விடுதலை பறைசாற்றுவேன். எனக்கு விடுதலை நல்ல கரங்களை தட்டி
ஆவியில நிரம்பி ஒருமினா சகத ரியாங்கோரட புரியங்கரட புரிபி சகத ரடபரப கபரபலபரபலபரப ரிங்கமானா ஹந்தரடமே ரேகனா ஹந்தரடபரப கபரபலபரபலபரப திக்கரடபரப கபரபலபரப ஷபரபல கபரபலபரபலபரப ஒரிகமமமமமம ஷபரபபபபபப எலியாவின் தேவன் எங்கே என்று ஹல்லேலூயா சொன்ன பொழுது அங்கே ஹல்லேலூயா யோர்தான் நதி இரண்டாய் பிளக்கும்படியான ஒரு அற்புதம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு எலியாவின் மேலானவர் ஒரு அக்கினி அபிஷேகத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரே. ஒரு மேலான வல்லமை, ஒரு மேலான அபிஷேகம் நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அக்கினியால் பதில் கொடுக்கிறவர் அவர். ஓ அக்கினி அபிஷேகத்தினால நம்மை நிரப்புகிறவர் அவர். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஓ எலியாவின் தேவன் எங்கள் தேவனா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வல்லமையின் தேவனா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை கரம் பிடித்து தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரே. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வல்லமையை ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில வெளிப்பட பண்ணவர் போதுமானவராய் இருக்கிறாரே. அற்புதங்கள் நடப்பதாக நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று உணர வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த ஹல்லேலூயா நல்ல கூட்டங்களை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரே. நல்ல ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கு ஒரு புதிய பலத்தினாலே எங்களை நீர் இடைகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு புதிய பலத்தினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபரபலபரப ரிகபலபரபதுரபலபரப ஷபரபலப கபரபலபரப ரிகபரபலபரபதுரபலப கபரபலபரப ஷபரபலபரபதுரபலபரப. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் பிரகாசிக்கணும்னு எனக்கு பெரிய ஒரு ஆசை இருக்கு. கர்த்தருக்காக நான் ஹல்லேலூயா பயன்படணும்னு பெரிய ஒரு ஆசை இருக்கு. ஆனாலும் என் சூழ்நிலை என்னை தடுக்கிறது. என்னுடைய இயலாமை என்னை தடுக்கிறது. என்னுடைய ஹல்லேலூயா பிரச்சனைகள் என்னை தடுக்கிறது. என்னுடைய பாவம் என்னை தடுக்கிறது. இன்றைக்கு அவைகளின் ஹல்லேலூயா எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ இன்றைக்கு உங்களை ஹல்லேலூயா தம்முடைய பலத்தினாலே இடைகட்டவர் விரும்புகிறார். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. சோர்ந்து போன எலியாவிடத்தில் ஆண்டவர் வந்து கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? ஓ ஹல்லேலூயா. எலியா சொல்லுகிறார், நான் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். அவருக்காக நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது, இல்லப்பா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் உண்டு என்று சொல்லி அவனை ஹல்லேலூயா உற்சாகப்படுத்தின ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள் பெரிதானவைகளா இருக்கிறது. அநேக காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். உங்களை அப்படியே முடங்கி போக அவர் விட மாட்டார். உங்களை உருவாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை அவருக்கென்று பயன்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் ஏற்படுத்துவார். Hallelujah. Rikamana Madurana Baraba Kabala Baraba Shabara Baraba Durana Kabala Baraba Lishagadara Baraba Durana Baraba Kabala Baraba Shabara Baraba. Hallelujah. Hallelujah. Tudikro Mandure Ribala Baraba Shabara Baraba Rikabala Baraba Durana Kabala Baraba Shabara Baraba Durana Kabara Baraba. அவரால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் எந்த நிலைமையில இருக்கிற மனிதனை உயர்த்த அவரால முடியும். எந்த மனிதனை மேன்மைப்படுத்த அவரால முடியும். எந்த மனிதனை விடுதலையாக்க அவரால முடியும். எந்த மனிதனை ஆசீர்வாதமாய் மாற்ற அவரால முடியும். என் சூழ்நிலை ஹல்லேலூயா, என் சூழ்நிலை என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், அதுதான் என்னை தடுக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதையெல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் தகர்த்து போட விரும்புகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற மதில்களை கர்த்தர் நீக்கி போட விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் பாதைகளை அவர் செம்மைப்படுத்த விரும்புகிறார். உங்கள் கால்களை பலப்படுத்த விரும்புகிறார். வான் கால்களை போல உறுதிப்படுத்த விரும்புகிறார். தள்ளப்பட்ட என்னை தலைவன் ஆக்கிடக்கூடு,
உடைந்து போன என்னை உருவாக்கிட கொடு, தள்ளப்பட்ட என்னை தலைவன் ஆக்கிட கொடு. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிட கொடு, எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிட கொடு. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிட கொடு, எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிட கொடு. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் பாடிக்கொண்டே இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வல்லமையினால உங்களை நிரப்பும் பொழுது உங்களை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்யக்கூடும். ஒரு சாதாரணமான ஒரு மீன் பிடிக்கிற பேதுரு, ஒரு மறுதலிக்கிற பேதுரு, ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கின பேதுரு ஒரு நாளிலே எழுப்பி நின்று அந்த ஆண்டவரை தைரியமாய் பிரகடனம் பண்ணினார், தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார். ஒரே நாளிலே 3000 பேர்கள் ரட்சிக்கப்படும்படியான காரியங்களை அதே பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராய் இருந்தார். இன்றைக்கு உங்களில் ஹல்லேலூயா இருக்கிற பலவீனங்களை அவர் நீக்கி போடவும், உங்களை பலப்படுத்தவும், உங்களை பயனுள்ள பாத்திரங்களாய் வணைந்து கொள்ளவும் அவரால் நிச்சயமாய் முடியுமே, அவரால் நிச்சயமாய் முடியுமே. உங்க உடைக்கப்பட்ட நிலைமைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிறதான பெரிய ஹல்லேலூயா பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய நாமத்தினால பனி போல மறைந்து போகிறத நீங்க பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை விலக்கி வழிகளை ஹல்லேலூயா திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஹல்லேலூயா சித்தம் உள்ளதை ஹல்லேலூயா புரிந்து உணர்ந்து கொண்டு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இரவு நேரத்தில் இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவரே என்னை ஹல்லேலூயா நீர் ஆண்டவரே நீர் உருவாக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் உடைந்து போன பகுதிகளை மறுபடியும் ஆண்டவரை கட்டி எழுப்பும். ஆண்டவரே, வெகு நாளாய் சத்துரு பாழாக்கி போட்ட ஸ்தலங்களின் மேல உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை ஆண்டவரே சத்துரு ஆண்டவரே ஹல்லேலூயா கெடுத்து போட்ட பகுதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே
சரியாகுவதாக. ஆண்டவரை சீர்படுத்தப்பட வேண்டிய பகுதிகளுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக. ஆண்டவரை ஸ்திரமில்லாத நிலைமைகள் மாறுவதாக. ஆண்டவரை கர்த்தருடைய வல்லமை எங்களை ஸ்திரப்படுத்துவதாக. கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள ஜீவனங்களை ஆண்டவரை ஸ்திரப்படுத்துவதாக. கர்த்தருக்குள்ள வேர்விட முடியாமல் இருக்கிற ஹல்லேலூயா நிலைமைகள் மாறுவதாக. கண்ணி கொடுக்க முடியாமல் இருக்கிற நிலைமைகள் மாறுவதாக. எல்லா உலக கவலைகள் ஆண்டவரே, உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கங்கள், எல்லா லௌகிக காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் எல்லைகளை விட்டு அகன்று போவதாக. அவைகள் எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையின் நுகங்களை முறிக்கும்படியாக ஒவ்வொருடைய மேலே இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரை கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினாலே நிரப்புவீராக. இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், கவர்ச்சிகள் அதிகமாய் இன்றைக்கு நம்மை திசை திருப்ப முயற்சி செய்கிற நேரத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய், கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிற ஆட்கள் நமக்கு இன்றைக்கு தேவை. இயேசுவை போல் அழகுள்ளவர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகு உள்ளவரே என்று சொல்லி அவருடைய அன்பிலே நாம மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் நீ பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் நீ பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா கரங்களை உயர்த்தி சொல்ல போற ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற நாட்கள் இந்த மண்ணுக்காக, இந்த உலகத்தின் ஆண்டவரே சிற்றின்பங்களுக்காக, இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்காக, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, உறவுகள் மேன்மைகளுக்காக, பட்டம் பதவிகளுக்காக, எதற்காகவும் நான் உம்மை விட்டுட மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க போகும்? எத்தனை பேர் அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒரு உறுதியான ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம ஹல்லேலூயா போக போறோம்? ஆண்டவர், இந்த உலகம் வேண்டாம், இந்த லோகத்தில் உள்ள ஆண்டவரே ஹல்லேலூயா ஆசபாசங்கள் வேண்டாம், சிற்றின்ப கவர்ச்சிகள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் வேண்டாம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உமக்காக வாழும்படியான கிருபையை தாங்க, உமக்காக நிற்கும்படியான கிருபையை தாங்க, உமக்காக சாட்சியாக நிற்க எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த முதல் நாள்ல இந்த கூட்டங்களின் ஆசீர்வாதத்துக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த 3-4 நாட்கள் விசேஷமான நாட்களா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசியில நாங்கள் உயிர் மீட்சி அடைகிற நாட்களா இருக்கட்டும். தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுகிற நாட்களா இருக்கட்டும். தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை நாங்கள் அணிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கிறிஸ்து எங்களில பெருகுகிற நாட்களா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுகிற நாட்களா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா. எதற்காக பாஸ்டர் ஜாஷுவா வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. கிருபை மிரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய கரங்களில் எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 4 நாட்கள் கூட்டங்களிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரங்களில் ஒரு உயிர்மீழ்ச்சியை பெற்றுக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. உமக்காக நாங்கள் வைராக்கிய வாஞ்சியோடு எழும்ப, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நாங்கள் செயல்படுகிறவர்களாக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளத்தக்கதாக சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களை உயிர்மீழ்ச்சி அடை செய்தருளும்படி வேண்டுகிறோம். உம்முடைய கரங்களில் எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம். பலத்த செய்கைகளை கர்த்தர் எங்கள் மத்தியில் செய்வீராக. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. ஹல்லேலூயா. நாங்கள் செய்ய வேண்டுவதை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீரோ அதை நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களை முழுவதும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்தருளுவீராக. ஹல்லேலூயா. இந்த 4 நாட்களும் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்தும சரீரங்களில் புதிய பலனை பெற்றுக்கொண்டு புதிய தீர்மானங்களோடு உமக்காக நாங்கள் எழும்பத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. ஹல்லேலூயா. தேவ நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் தேவ கிருபை எங்களுக்கு உதவி செய்வதாக தாழ்த்துக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வந்த எல்லாரையும் ஆண்டவரே இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். இதற்காக நாம் ஜெபித்து வந்திருக்கிறோம். ஜெபித்த எல்லாருக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்நாளிலே நம்முடைய மத்தியிலே இந்த ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்படி காஞ்சிபுரம் ஏஜி சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் வர்கீஸ் அவர்கள், ஆண்டவர் அவர்களை அந்த பட்டணத்திலே வல்லமையாய் பயன்படுத்தி தமிழ்நாடு, இந்தியா, உலகமெல்லாம் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார். காஞ்சிபுரத்தில் ஒரு நல்ல காஞ்சிபுரம்னாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட இடம். ஸ்ட்ராங் என்ன சொல்கிறது, ஹோல்ஸ். அங்கே இருக்கிற சூழ்நிலையும் ஒரு நல்ல சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். பயன்படுத்த தேவ மனிதனை கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதால் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கிற இடத்திலே நம்முடைய தலைகளை வணக்கி ஆண்டோட பொன்முகத்தை தேடுவோம். நமக்கு ஒத்தாசு வருகிற பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் ஏறெடுப்போம். பேசுகிறவர் நான் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் தாமே பேசுகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் செப்பரேட்டாகி பேசணும். யாரும் இந்த கூட்டத்தில் வந்து வெறுமையாக திரும்பி போகக்கூடாது. தேவனுடைய சத்தம் நம்ம இன்னைக்கு கேட்கணும். தேவ சத்தம் கேட்குறவங்களால தான் தேவ சித்தம் செய்ய முடியும். அப்படியான ஆண்டவரே என்னோடு பேசும் என்று வாய்களை திறந்து சொல்லுங்க. அவர் பேசாத கல்லோ பேசாத மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வமாயிருக்கிறார். பேசும் தெய்வமாயிருக்கிறார். அந்த சாமுவேல் என்ற பிள்ளையோடு அவர் பேசினார். எத்தனையோ வயதிலே முதிர்ந்தவங்களோடு அவர் பேசியிருக்கிறார். எத்தனை அற்புதங்கள் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதே தெய்வம் இன்றைக்கு இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வேண்டும். வலது கருத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
நீர் பேசும் ஆண்டவர்னு சொல்ல எத்தனை பேருக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களோட வேதனைகள், உங்களோட கஷ்டங்கள், உங்களோட கண்ணீர், உங்களோட துன்பங்கள், உங்களோட துயரங்கள் எல்லாம் கர்த்தர் கண்டிருக்கிறார்கள். இந்த 4 நாட்கள் மீட்டிங் எந்த நோக்கத்தோடு வைத்திருக்கிறோம் அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஊழியக்காரருடைய ஹிருதயத்தின் வாஞ்சை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சபையுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் இந்த 4 நாட்களுக்குள்ளே கர்த்தர் நமக்கு பிரதிபலன், பரிகாரம் தர வேண்டும், பதில் தர வேண்டும். அப்பா, நீர் இதை செய்ய போகிறதுக்காக நன்றி. அடியனை கொண்டு வந்த நோக்கத்தை நீர் செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, இந்த 4 நாட்களும் இந்த சபையாம் தோட்டத்தில் வேலை செய்து உண்மையாகவே பரலோகம் மகிழ, ஆண்டவருடைய நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபையும் பலனும் வல்லமையும் ஆரோக்கியம் தந்து நாவோடு பேசும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அடியா, நீங்க சிறுகணும், நீர் இங்கே பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உண்மையாகவே மறுபடியும் ஒரு விஷயம், உங்கள் சபைக்கு வந்து உங்களோடு சேர்ந்து என்னோட நேரத்தை செலவழிக்க, சத்தியத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு வாய்ப்பளித்ததுக்காக மிக நன்றி. உங்கள் பாஸ்டர் வீட்டில் வந்து டைட்டை வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அந்த அன்பின் தொல்லை நிமித்தமாக தான் வந்திருக்கிறோம். உங்கள் பாஸ்டர் ரொம்ப அன்புள்ளவர். கான்ஃபரன்ஸில் எங்கே வந்தாலும் என்னை பார்த்து பேசாமல் இருக்க மாட்டாங்க. அவருடைய அந்த சிரிப்பு, அவருடைய அன்பு ரொம்ப எனக்கு பிடிக்கும். பாஸ்டமாக இருக்கிற காலகட்டத்தில் அவங்களும் அப்படி தான் நல்ல அன்புள்ள ஒரு தாய். அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால தான் சபை இவ்வளோ அனுகிரகமாக இருக்க காரணம். அன்பு எங்கே உண்டோ அங்கே இயேசு உண்டு. ஆனபடி உங்கள் பாஸ்டருக்கும் சபைக்கும் சபையோட கமிட்டிக்கும் பாஸ்டர் குடும்பத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரியப்படுத்துகிறேன். இந்த கூடுகைக்கு டேட்டு கொடுத்த பிற்பாடு எனக்கு ரொம்ப முடியாமல் ஆகி மரணத்துக்குள்ளே நான் கடந்து போயிட்டோம். இப்போது 2 மீட்டிங்கில் பேசிட்டு வரேன். கடந்த திங்கட்கிழமை ராத்திரி முதல் கொண்டு தொடர்ந்து மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறோம். 2 கன்வென்ஷன் முடித்து தான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஆனால் ஒரு மேடையில் ஏறக்கூடிய பலன் எனக்கு இல்லை. என்னுடைய ஹார்ட் ரொம்ப வீக் ஆகி மரணத்துக்குள்ளே போய் வந்திருக்கிறோம். பாஸ்டர் சொன்னாங்க, இங்கே சபையில் எல்லாரும் செபிச்சாங்க சொன்னாங்க. உலகம் முழுவதும் எனக்காக செபித்தது. சபை, என்னோட சபை மக்கள் தொடர்ந்து செபத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கு அநேக சபைகளை கர்த்தர் தந்திருக்கிறோம், நல்ல ஊழியக்காரர்களை தந்திருக்கிறோம், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் அனுகிரகமாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஓகே, தேங்க்யூ. ஜெபத்தோடு நாம் செயல்படுவோம். இந்த 4 நாட்கள் கர்த்தர் என்னை எப்படி பலப்படுத்துகிறாரோ அதற்கேற்றபடி நான் உங்களுக்கு உதவி செய்வேன். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நன்மை, ரட்சிக்கப்படாதவர்களை நீங்கள் இந்த 4 நாட்கள் கூட்டிட்டு வாங்க. நான் ஜெபித்து வந்திருக்கேன். 40 பேராக இந்த மீட்டிங்கை ஸ்நானப்படணும். இப்படி அல்லையிலே சொல்கிறீங்க. 40 பேராக இந்த மீட்டிங்கில் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்படணும். அதுக்கு நீங்கள் தான் அவங்களை அழைச்சிட்டு வரணும். தீராத வியாதி உள்ளவர்களை அழைச்சிட்டு வாங்க. விசுவாசத்தோடு கொண்டு வாங்க. சுகம் கொடுக்கறது நான் அல்ல, இயேசு சுகம் கொடுக்கிறார். இயேசு அற்புதத்தை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு கொஸ்டின் உங்கள் முன்னாடி கொண்டு வர்றேன். நம்முடைய கண்ணீருக்கு விலை இருக்குதா? ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்ட், யாருடைய கண்ணீருக்கு விலை இருக்குது? அடுத்தது, 3ஆவதாக, கண்ணீரை எங்கே சிந்த வேண்டும்? கண்ணீருக்கு விலை இருக்குதா? யாருடைய கண்ணீருக்கு விலை இருக்குது? கண்ணீர் எங்கே சிந்த வேண்டும்? ரொம்ப சிம்பிள் செய்தி தான். நீங்கள் ரொம்ப கேட்டு பழக்கமான ஒரு செய்தி தான். நான் அதை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வர்றேன். எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், கண்ணீரோட விலை சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர், எனக்கு நீங்கள் ரொம்ப நல்ல தேர்ன சபை, வளர்ந்த சபை, பெரிய சபை, எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யுங்க. கண்ணீரோட விலை சொல்லுங்களேன். கண்ணீருக்கு விலை உண்டா? இல்லையா? அதனுடைய விலை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. யாருடைய கண்ணீரின் விலை? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்டு, அவருக்கன்றி பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளையோட கண்ணீருக்கு தான் விலை இருக்குது. உலகத்தில் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவனோட கண்ணீருக்கு அரை காசு விலை கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையோட கண்ணீருக்கு விலை உண்டு. இந்த விலையுள்ள கண்ணீர் எங்கே சிந்தனம்? இயேசுவின் பாதத்தில் மட்டும்தான் சிந்தனம். கண்ட இடத்திலெல்லாம் கொண்டு போய் நம்முடைய கண்ணீர் சிந்தவே கூடாது. அவர் கண்ணீரை கண்டு மறுகடந்து போகிற தேவன் அல்ல, கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் விடுகிற கண்ணீர் எல்லாம் அவர் சொல்ற, துருத்தியில் வைத்திருக்கிறேன், ஏற்ற நேரம் வரும்பொழுது நான் உனக்கு கனிவோடு பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் யாருக்குமே கடக்காரன் கிடையாது, ஒருத்தனுக்குமே கடக்காரன் கிடையாது. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவர் சேர்த்து வைத்து பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு தெரிந்த வேத பகுதி தான்.
ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் நம்ம படித்து பார்க்கும்போது இஸ்கியா ராஜாவினுடைய ஸ்டோரி நம்ம அங்கே பார்க்க முடியும். அங்கே அவருக்கு ஏசியா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய குடும்ப காரியத்தில் நீ ஒழுங்குபடுத்திக்கொள், நீ மரித்து போவான் என்று சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி தெய்வத்தால் அனுப்பப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். இதை கேட்ட உடனே இந்த ராஜா என்ன செய்ய வேண்டும்? அழணும், புலம்பணும், எல்லாரையும் கூப்பிடணும், அடுத்த காரியங்கள் செய்யணும். ஆண்டவர் எனக்கு கொஞ்ச நாள் ஆயுசு நாட்களை கொடுங்க, அப்படியெல்லாம் கேட்கணும். அப்படியெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. அவர் தேவனுக்கு முன்பாக சுவருக்கு நேராக தன் முகத்தை திருப்பி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாக வாழ்ந்ததே நினைவு கூறும். எத்தனை பேர் இங்கே இருக்கு எனக்கு தெரியல. நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக வாழ்ந்ததை நினைவு கூறும். இந்த துணிச்சில் யாருக்கு இருக்கும் தெரியுமா? உத்தமனுக்கு மட்டும்தான் இருக்கும். கள்ளம் இல்லாதவன், கபடம் இல்லாதவன், தேவனுடைய வேதத்தில் 100% அவரோடு நெருங்கி இருக்கிற அவருக்கு மட்டும்தான் துணிச்சலாக தேவனோடு பேச முடியும். கடந்த நாட்களை கொஞ்சம் நினைவு கூற ஐயா, நான் எப்படி வாழ்ந்தோம், எப்படி நடந்தோம், எப்படி பேசினோம் என்று என்னை கொஞ்சம் பாருங்க. ஏதாகலும் தப்பு செய்துட்டுண்டா, ஏதாகலும் தவறு செய்துட்டுண்டா எனக்கு அது ஞாபகப்படுத்துங்க. நான் அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்க நான் தயாராக தான் இருக்கிறோம் என்று சொல்லி துணிகரமாக போய் சொல்லும் பொழுது ஆண்டவரே ஆச்சரியப்பட்டுட்டார். அவனோட வாழ்க்கையில் ஒரு குற்றமும் ஆண்டவர் காணவே இல்லை, ஒரு குறையும் தேவன் காணவே இல்லை. தீர்க்க தரிசனம் பேசி மரண செய்தியை கொடுத்து போகிற ஏசையா அந்த வீட்டு வாசல் வாதி போகிறதுக்கு முன்னவே ஆண்டவர் சொன்ன, நீ போய் திரும்பி அவனோடு பேசு, நீ போய் திரும்பி அவனோடு பேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் விண்ணப்பமும் அவன் கண்ணீரும் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறது. அப்படியான நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய கண்ணீர் எங்கே போய் சேர வேண்டும்? பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும். பரலோகம் போய் சேர வேண்டும். இந்த கட்டடத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இந்த கட்டடத்தை இடித்து எல்லா மண்டலங்களையும் தகர்த்து உடைத்து தேவனுடைய காதில் போய் நம்முடைய விண்ணப்பம் விழ வேண்டுமானால் நீங்கள் நானும் அப்படி இருக்க வேண்டும். ஆண்டவரோடுள்ள நெருக்கம், ஆண்டவரோடுள்ள உறவு, ஆண்டவரோடுள்ள ஐக்கியம், அது அனுதினமும் நம்ம புதுப்பித்து ஆண்டவரோடு இருந்தால் கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. ஒன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார். அவர் சொல்லே ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவருடைய வார்த்தை ஆம் என்று ஆமேன். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். நல்லா எல்லாரும் நம்புறீங்களா? அவர் சொன்னால் அப்படியே வாக்கு மாறவே மாட்டார். ஆனால் அவர் வேதத்தில் வாக்கு மாறி இருக்கிறாங்க. ஆமேன். வேதத்தில் வாக்கு மாறி இருக்கு. எங்க வாக்கு மாறி? கண்ணீருக்கு முன்பாக மாறி இருக்கிறாங்க. நினைவை பட்டணத்தை அழிப்பேன்னு தேவன் தான் சொன்னேன். என்ன கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நினைவை பட்டணத்தை அழிப்பேன்னு யாரு சொன்னாங்க? தேவன் தான் சொன்னேன். இத்தனை நாட்களுக்குள்ள நினைவை அழிக்க போறோம். நினைவை மக்கள் என்ன செய்தாரா? எல்லாரும் அழுது புலம்பி அவர்கள் உபவசித்து அழுது கதர்ன பொழுது அந்த கண்ணீருக்கு முன்பாக தேவன் வெட்கப்பட்டு இறங்கி வருகிறார். ஐயோ, நான் வாக்கு மாறாதவன் தான், ஆனா இதுக்கு முன்னாடி நான் மாறிதான் ஆக வேண்டும், வேறு வழி எனக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே தெய்வம் வாக்கு மாறினார். இரண்டாவது தேவன் வாக்கு மாறினது இந்த ராஜாவுக்கு முன்பாக தான். ஆண்டவர் தான் சொல்லி அனுப்பினேன், உன் மரண காரியங்கள் எல்லாம் ரெடி, குடும்ப காரியத்தில் கிளியர் பண்ணு, நீ மரிக்க போகிறான்னு சொன்னது ஆண்டவர் தான், மனுஷன் சொல்லல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அங்கேயும் கண்ணீருக்கு முன்பாக தேவன் வாக்கு மாறுகிறார். அப்படி நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் படித்தவங்களோ படிக்காதவங்களோ உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறது உண்டானால், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறது உண்டானால், வாக்கு மாறாத தெய்வம் உங்க கண்ணீருக்கு முன்னாடி வாக்கு மாறிதான் ஆக வேண்டும். உன் குடும்பத்தை அழிப்பேன், உன்னை நாசமாக்குவேன், உன்னை அது பண்ணுவேன், இது பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் கண்ணீரோடு அப்பாவோட பாதத்தில் போய் கண்ணீரோடு அப்பாவுக்கு முன்பாக மன்றியிட்டு கதறி நாம் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவரால் வாக்கு மாறிதான் ஆக வேண்டும். இதுதான் உண்மையான சத்தியம். அப்போ வாக்கு மாறாத ஒரு தெய்வத்தை வாக்கு மாற்ற செய்கிறது என்னுடைய உங்களுடைய கண்ணீருடைய பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நேரம் இல்லாதனால, விவரிக்க நேரம் இல்லாதனால, யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க, பார்ப்போமே. யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் எடுத்து பாருங்க சீக்கிரமா. என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நல்ல கவனிக்கணும். என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் என்ன செய்கிறேன்? அவன் நாசமா போட்டும், அவன் மேலே இடி விழட்டும், அவனை நல்ல பாம்பு கடிக்கட்டும், அவன் போற வழி திரும்பி வரக்கூடாது, அப்படி நான் சாபம் போடலப்பா. என் கண்ணு யாரை நோக்கி கொண்டிருக்குது? தேவனை. என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு இங்கே பரிகாசக்கார் இல்லாதவங்க யாருமே இல்லை. பாஸ்டர் எனக்கு பரிகாசக்கார் கிடையாது, எனக்கு சத்துரு கிடையாது, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி அளிக்கிறதார ஒருத்தர் இங்கே எழுப்பி சொன்னால் நான் நீங்கள் என்ன கேட்குறதில்ல தானே கொடுத்துட்டு போகிறேன். எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் எதிரிகள் உண்டு, எல்லாருக்கும் பரிகாசக்கார் உண்டு, இல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த பரிகாசக்காரன் எழும்பி நம்மளை பரிகாசம் பண்ணும் பொழுது நமக்கு பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தேவனுடைய கண்கள் தான். அங்கே பாருங்க, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஆமென் சொல்லுவோமா? அந்த நிலைமைக்கு நீங்க வரும்பொழுது என் வேதம் சொல்லுகிறது, நீ சத்துருவை சிநேகிக்கும் பொழுது நான் அவன் தலையில் அக்கினியை குமிப்பேன். பழி வாங்கிறது உங்களுக்குரியது அல்ல, சண்டை போடுறது நமக்குரியது அல்ல. கர்த்தர் நமக்காக பழி வாங்குகிறவர், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவன் பெரிய படையாக வரட்டுமே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். 4 திசையிலிருந்து சத்துருக்கள் எழும்பி வரட்டும், 4 திசையிலிருந்து பகஞ்சர் எழும்பி வரட்டும். நம்ம கண்ணீர் சிந்ததுக்கு நமக்கு ஒரு இடம் இருக்குது. நம்முடைய கண்ணீரை காண்கின்ற ஒரு தேவன் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் எங்குமே நீங்க தோற்று போக வேண்டிய அவசியமே கிடையாது. எங்குமே நீங்க தோற்று போக அவசியமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் சொன்னாங்க, காஞ்சிபுரம் என்றாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப மோசமான இடம். கரெக்டு தான். 40 வருஷமா நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன். ஆமென். என்னை பாஸ்டர் டி மோகன் அவர்கள் வெறும் 6 மந்த்துக்கு தான் காஞ்சிபுரத்துக்கு அனுப்புனாங்க, வெறும் 6 மாதம். காரணம் அங்கே யாருமே ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு முன்னாடி 9 பேரை அனுப்பியிருக்கிற, 9மே பேட்சில். நான் தான் 2 கை குழந்தைகளோட அந்த கிராமத்துக்கு பட்டணத்துக்கு போனேன். அங்கே போனால் எனக்கு வீடாரும் வாடகைக்கு தரமாட்டேன், ஆராதிக்கிறதுக்கு ஒரு சபை இல்லை, ஆராதிக்கிறதுக்கு ஒரு விசுவாசி இல்லை, ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு தமிழும் தெரியாது. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் 6 மந்த்துக்கு என்னை அனுப்பணும். இப்போ 40 வருஷமா நான் அங்கே இருக்கிறேன். எத்தனையோ சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறான். பெற்ற பாடுகள், அனுபவித்த கஷ்டங்கள் இப்போ உங்க முன்னாடி சொல்ல முடியாது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லை. ஆனால் அதன் மத்தியிலும் நாங்கள் நிற்க காரணம், என்னை டி மோகன் அங்கேருந்து அனுப்பும் பொழுது நான் 90 நாட்கள் ஜெபத்தில் இருந்தேன். ஆண்டவரே நீர் பேசினா தான் நான் புறப்பட்டு போவேன், டி மோகன் சொன்னால் நான் போக மாட்டேன், நீங்க பேசும் என்று சொல்லி அப்படியே 90 நாட்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, என் கரம் உன்னோடு கூட இருப்பேன். இந்த ஒரே வாக்கு கிடைத்ததும் உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு நாங்கள் போனேன். அப்பா அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரே பயமாக தான் இருந்தது. என்ன செய்வது? நாகரிகம் இல்லாத ஜனம், விக்கிரக தோப்பு. அது ஒரிஜினல் நெய்ம் வந்து டெம்பிள் சிட்டி. காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ளே 470 கோவில்கள் இருக்குது. பயங்கரமான இந்துக்களுடைய ஒரு பெரிய ஒரு மெயினான இடம் தான், உலகம் அறியப்பட்ட இடம் தான் இந்த காஞ்சிபுரம். அங்கே தெய்வ சபைகள் கிடையாது, தெய்வ மக்கள் கிடையாது, யாருமே இல்லை. கத்தோலிக்க சபை, சிஎஸ்ஐ சபை அங்கங்கே கிராமத்தில் இருக்கும். ஒரு கிறிஸ்தவனை பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவன் தான், எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவனோட சபைகள் தான். நம்முடைய காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டே இன்னைக்கு 6 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தின் ஒரே டிஸ்ட்ரிக்ட், இன்னைக்கு அசம்பிளிஸோட டிஸ்ட்ரிக்ட் 6 டீமாக பிரிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ சபைகள் பெருகி இருக்குது, அவ்வளோ ஆத்துமாக்கள் பெருகி இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்ம முழங்கால் படி இடும் பொழுது, நம்ம செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம சிந்த வேண்டிய இடத்தில் கண்ணீர் சிந்த ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு பக்க துணையும் பாதுகாப்புமாக இருப்பார். இன்னைக்கு என்னோட முதல் நாள் செய்த என்னோட தாழ்மையான வேண்டுகோள், விவரம் தெரியாம கண்ட இடத்துல எல்லாம் போய் கண்ணீர் விடக்கூடாது. காரணம், இந்த கண்ணீரோட விலை நீங்க கீழே பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இங்க பாருங்க, யோபு பக்தன் செய்தது, அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி அவனுக்கு பகஞ்சல் எழும்பின பொழுது என் கண் என் தேவனை நோக்கி என்ன பண்றதாம்? கண்ணீர் சொரிந்தது. யோபுக்கு பதில் கிடைத்ததா இல்லையா? சொல்லுங்களேன், எப்படி கிடைத்தது? ரெட்டிப்பான பதில் கர்த்தர் கொடுத்தார். ரெட்டிப்பான பதில் கர்த்தர் கொடுத்தார். எல்லாமே ரெட்டித்தனமாய் கொடுத்து அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி இன்னைக்கு உலகம் அறியத்தக்க நிலைமையில் யோபை கர்த்தர் உயர்த்தி வைக்க வேண்டுமான காரணம் அவனுடைய கண்ணீர் தான். அவன் அதை எங்கே ஊற்றினார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் 6ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 10 வரை உள்ள வசனம் நீங்க படிச்சு பார்க்கும், இன்னும் நமக்கு சந்தோஷமா பார்க்க முடியும். சங்கீதக்காரன் எழுதின 6ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க சீக்கிரமாக. 6ஆவது சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து 10 வரைக்கும் படிச்சு பாருங்க சீக்கிரமா. பெருமூச்சினால் இளைத்து போனேன். நான் பாருங்களேன், இங்க சங்கீதக்காரன் சொல்றேன், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். பாத்தீங்களா? கட்டிலே நனைக்கிற கண்ணீர். பாஸ்டர், எப்படி கண்ணீரால கட்டில நனையும்? எப்படி பெட் நனையும்? எப்படி தலகணி? எங்களுக்கெல்லாம் அப்படி நனைஞ்சிருக்குது. நான் என் மனைவி ராத்திரி படுத்து காலமே கொண்டு தலகணி வெயிலே கொண்டு காய வைத்த நாட்கள் எங்களுக்கு தெரியும். ஆமென். கண்ணீர் 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 சிந்தி தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன்.
எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இங்க சொல்றாங்க பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவு தெளிவாக, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டில நனைக்கின்றேன். துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை எத்தனை பேரால சொல்ல முடியும்? கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமேன். பாஸ்டர் சொன்னீங்க 40 நாட்கள் நினைக்கிற ஜெபம் நடந்தது. உங்களுக்காக ஜெபித்தோம் பாஸ்டர் வர்கீஸ், உங்கள் உயிருக்காக ஜீவன் கிடைக்கிறதுக்காக ஜெபித்தோம் சொன்னாங்க. உண்மையிலேயே நீங்கள் ஜெபித்திருப்ப நம்புகிறேன். ஆனால் இங்கே நீங்கள் அதுக்கு பதில் பாருங்களேன். இங்கே என்ன சொல்கிறது? என் படுக்கையில் மிகவும் படுக்கை ஈரமாக்கி என் கட்டிலில் நனைத்தேன், துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்தது போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன்? கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இதான் நம்மளோட நம்பிக்கை. இதான் நம்ம ஜெபிக்கிறோம் காலங்களா ஜெபிக்கிறோம், பதில் இல்லை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உடனே பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் நாட்கள் காலங்கள் தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் உடனடியாகவே பதில் கொடுக்கிறவர். அங்க சொல்றா பாருங்களேன், என் பகஞ்சர் எல்லாரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார். ஜெபிக்கிற நீங்கள் வெட்கப்பட மாட்டேன், ஜெபிக்கிற நீங்கள் வெட்கப்பட மாட்டேன், ஜெபிக்கிறவங்களோட குடும்பம் வெட்கப்பட மாட்டேன், ஜெபிக்கிறவங்களோட ஊழியங்கள் நஷ்டப்பட்டு வெட்கப்பட்டு கர்த்தர் விட மாட்டேன். எங்க ஜெபம் உண்டோ அங்க ஜெயம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க ஜெபம் உண்டோ அங்க ஜெயம் உண்டு, எங்க ஜெபம் உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் சொல்லுகிறார், என் பகஞ்சர் எல்லாரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே நாசமாவார். நீங்கள் வெற்றி கொடி பிடித்து கொண்டிருப்பீங்க, நீங்க வீர நடந்து கொண்டிருப்பீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள் வரட்டும், பெரிய பெரிய போராட்டங்கள் வரட்டும், எது வந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார், இன்னைக்கு தேவன் என்ன அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் சத்துருக்கள் இன்னைக்கு வெக்கி நாணித்து தலகுனிய போகிறார். உங்களே தலை குனிக்க வந்தவன் இன்னைக்கு தலகுனிய போகுது. நீங்க பின்னிட்டு போக இடத்துல அவன் பின்னிட்டு போக போகிறார், நீங்க வெக்கப்பட்ட இடத்துல அவன் வெக்கப்பட போகிறார். ஏன்? நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒருவர், நம்முடைய கண்ணீரின் செபத்தை கேட்கிற ஒருவர், நம்முடைய கண்ணீரின் ரகசியத்தை புரிந்த ஒருவர். எல்கானா ரொம்ப நல்ல மனுஷன், நமக்கு நல்லா தெரியும். அவன் மனைவி அன்னாள் ரொம்ப நல்ல உத்தமி. ஆனால் அனுதினமும் அவள் அழுது புலம்புற ரகசியம் அவனுக்கு தெரியல. அவன் வந்து கேட்குறான், ஏடி அழுதுட்டு இருக்கிறேன்னு கேட்குறான். அப்படியானா கூட படுக்கிற புருஷனுக்கு ஒன்று கண்ணீரின் ரகசியம் தெரியாது, உங்களை பெத்த தாய் தகப்பனுக்கு உங்களோட கண்ணீரின் ரகசியம் தெரியாது, நடத்துகிற போதகராக எங்களுக்கு உங்களோட கண்ணீரின் ரகசியம் தெரியாது, உங்களோட உயிர் நண்பர்கள் இருக்கலாம், அவருக்கு உங்களோட கண்ணீரின் ரகசியம் தெரியாது. கர்த்தருக்கு அவன் கேட்கிற, எதுக்கடி அழுதுட்டு இருக்கிற 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு விசேஷித்தவன் அல்லவா? அப்படி ஆற்ற பார்க்கிறார். அவள் புரிந்தது, இவங்கிட்ட அழுது எந்த பிரயோஜனம் கிடையாது, இவங்கிட்ட புலம்பி எந்த பிரயோஜனம். தேவாலயத்துக்கு போவோம், கண்ணீர் சிந்த வேண்டிய இடத்தில் கண்ணீர் சிந்துவோம். அவள் தேவாலயத்துக்கு போனார், அவள் கண்ணீர் சிந்தினார். என் வேதம் சொல்லுகிறது, அது பிற்பாடவிட முகம் வாடவில்லை. அப்படின்னா சிந்த வேண்டிய இடத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறது உண்டானால், ஜெபிக்க வேண்டிய மெத்தடில், ஜெபிக்க வேண்டிய முறையில், ஜெபிக்க வேண்டிய விதமாக நீங்கள் எந்த இடத்தில் போய் ஜெபிக்கிறாங்க ஜெபித்து கண்ணீர் சிந்தினால் திருப்பி நீங்கள் கண்ணீர் அதுக்காக சிந்த தேவையில்லை, திருப்பி உங்களோட முகம் வாடதுக்கு அங்கே சான்ஸ் இல்லை. அப்படி பைபிள் எங்குமே இல்லை. இதான் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். அப்படின்னா ஒருவேளை நம்ம அழுகையின் ரகசியம் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், பரவாயில்லை. தெரிஞ்ச ஒரே ஒருவர் நம்ம கூட இருக்கிறார்கள். நம்ம எதுக்காக அழுகிறோம் அவருக்கு தெரியும், எதுக்காக நம்முடைய கண்கள் கலங்குது அவருக்கு தெரியும், எதுக்காக நம்முடைய முகம் வாடுது அவருக்கு தெரியும். ஏசப்பாவுக்கு ஒருபோதும் நம்முடைய முகம் வாடி இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, நம்ம சோர்ந்து போயிருக்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, நம்ம மனம் மடிந்திருக்க அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் மட்டும்தான் எனக்கு கலங்காது திகையாது நான் உன் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கலங்கக்கூடாது, நம்ம திகையக்கூடாது, நம்ம தேவனுக்குள்ள உறுதியாக நிற்க வேண்டும். இதுதான் அவசியம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அசம்பிளிஸோட ஸ்தாபனத்தில் ஊழியத்துக்கு எடுத்த பொழுது, அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் நல்ல கை நிறைய சம்பாதித்து நல்ல ஆகா ஓகோன்னு சென்னை பட்டணத்தில் நல்ல சுகசு வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்தோம். எந்த குறை எங்களுக்கு இல்லை. அந்த டைம் தான் தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைத்த பொழுது எனக்கு 2 கை குழந்தைகள்.
2 பேரும் ஸ்கூலில் படிக்க போகவில்லை, சின்ன குழந்தைங்க 2 பேர். எனக்கு தமிழும் தெரியாது. எப்படி நாங்கள் கேரளாவிலே பிறந்து வளர்ந்தவங்க, எப்படி நான் இனி 4 வருஷம் இவங்களை விட்டு பைபிள் காலேஜ் போக வேண்டும், என்ன செய்வது, உனக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவர் அழைக்கிறார், நீ வேலையை விட்டு ஊழியத்துக்கு வா. ஆனால் அந்த நேரத்தில் அதுக்கு செவி கொடுக்கல. நான் ஆண்டவரத்தில் அந்த நினைவேட ஞாபகம் எனக்கு வந்தது. நினைவே மக்கள் அழுதப்பொழுது கர்த்தர் மனம் மாறினது போல எனக்கு மனம் மாறும் சொல்லி 30 நாள் டைம் கேட்டேன் ஆண்டவரத்தில். எனக்கு 30 நாள் டைம் கொடுங்கப்பா, அதுக்குள்ளே நான் அழுது எப்படி அவனோட மனசை மாற்றிடுவேன். என்னோட பிளான் வந்து வேலை செய்துட்டே ஊழியம் செய்யணும். எவங்கிட்ட போய் கை நீட்டக்கூடாது, எவங்க படிவாசல் போய் நிற்கக்கூடாது, யாருக்கும் அடிமையாக ஊழியம் செய்யக்கூடாது, எந்த ஸ்தாபனத்துக்கும் அடிமையாக நிற்கக்கூடாது. நம்ம உழைக்கணும், நம்ம சாப்பிடணும், நம்ம ஊழியம் செய்யணும். இது என்னோட பிளான். ஆனால் கர்த்தருக்கு வேலை விட்டு தான் ஆக வேண்டும். அந்த ராத்திரி நாங்கள் 2 பேருமா பேசினேன். இவங்களே கேட்க இவ சொன்னது, நான் கடவுள் கிடையாது, கடவுள் என்ன சொன்னோம் அதுக்கு கீழ்ப்படி இல்லை, அவர் கொடுக்கறது என்ன தண்டனையோ வாங்கிக்க சொல்லி இவங்க பிலாத்து மாதிரி கை கழுவிட்டாங்க. அந்த ராத்திரி தேவன் என்னை அடித்து எனக்கு கொடுத்த சிக்ஷை வந்து போன் கேன்சர். அந்த ராத்திரியில் நான் நல்ல திடார்த்தமாக, நல்ல ஆரோக்கியமாக, நல்ல இதே காலில் 2 மடங்கு 3 மடங்கு எனக்கு பாடி இருக்குது, நல்ல ஆரோக்கியமாக நான் இருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனதுனால எனக்கு கிடைத்த தண்டனை போன் கேன்சர். நான் மருந்து எடுக்க மாட்டேன். 19 வயசு ரட்சிக்கப்பட்டேன். இப்போ எனக்கு 70 ரன்னிங் போயிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த போன் கேன்சர் உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது. அவ்வளோ கொடுமை, அவ்வளோ வேதனை, அவ்வளோ போராட்டம். ராத்திரியும் பகலுமே என்னோட பாடி உருகி 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 நான் செத்து போகிறேன். இந்த பிள்ளை காலமே வேலைக்கு போயிடும், ராத்திரி திரும்பி வருவாங்க, முழுவதும் எனக்காக கண்ணீர் சிந்துவாங்க. எந்த ஊழியக்காரி எனக்காக ஜெபிக்க வரல. காரணம் நான் மருந்தெடுக்காத ஒரு பாவி, எனக்கு யாருமே ஜெபிக்க வரல. எல்லாரும் என்னை கேள்வி கேட்க ஆரம்பித்தா. அன்னைக்கு நான் புருஷ வாக்கு ஏசிய சபைக்கு நான் பிலீவராக இருக்கிறேன். பாஸ்டர் சுந்தரம் அவருடைய விசுவாசியாக அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவரும் எனக்காக ஜெபிக்க வரல, ஃபோனிலே தான் ஜெபிப்பாங்க. காரணம் அவங்களுக்கு பயம், ஜெபிக்கமில்லை நான் செத்து போனால் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும். அதனால் எனக்கு யாருமே வரல. ஆனால் இப்போ எனக்கு தெரியுது, கடவுள் தான் எல்லாரையும் தடுத்துட்டா போல தெரியுது. எந்த ஒரு மனுஷனும் வந்து என்னை காப்பாற்றினான்னு சொல்றதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை. என் இயேசு மாத்திரம் தான் என்னை விடுவித்திருக்கிறார். என் இயேசு மாத்திரம். அந்த மரணத்தினுடைய நாட்கள் நெருங்கின பொழுது எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அவசியமாக, ரிப்போர்ட் அவசியமாக வேணும்னு சொல்லி என்னை அப்பல்லோவில் கொண்டு போய் எல்லா பரிசோதனையும் பரிசோதித்து அங்கே இந்த மருத்துவர்கள் எல்லாருமா சேர்ந்து அவங்க வாகனத்தில் என்னை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் கொண்டு வந்து கம்ப்ளீட் பாடி செக்அப் பண்ணிட்டு சொன்னது 12 நாட்களுக்குள்ளே மரித்து போய்விடும். 12 நாட்கள் இவருக்கு உயிர் இருக்குது. அதுக்குள்ளே விருப்பம் எல்லா ஷெல்லும் இவருக்கு க்ளோஸ் ஆயிட்டு, இவருக்கு நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே என்னை தூக்கி வீட்டில் கொண்டு விட்டோம். ஆனால் 4ஆம் நாள் நான் சுகம் பெற்று எழும்பிட்டேன். 12 நாட்கள் சொல்லதிலே 4ஆம் நாள் என்னோட மனைவி தான் எனக்காக ஜெபித்தாங்க. போராடி 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 எனக்காக ஜெபித்து கண்ணீர் விட்டு 4ஆம் நாள் என்னோட போன் கேன்சரை கர்த்தர் நக்கி எடுத்தது. இது சென்னை முழுவதும் காட்டுதீ மாதிரி பரவினது. அந்த நேரத்தில் தான் நம்ம டி மோகன் அவர்கள் என்னை வந்து இந்த ஊழியத்துக்காக அழைத்து நீங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த ஸ்தாபனத்தில் என்னை எடுக்க ஆரம்பமானது. அப்படி விசுவாசத்தோடு நாங்கள் வந்து அடையாறில் எங்களுக்கு பாஸ்டருக்கு தெரியும் ஞானசேகர், இன்றைக்கு கனடாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இருக்கிறதுல இப்போ நமக்கு சாமுவேல் ராஜ் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் அங்கே வந்து இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல ஒரு வாடகைக்கு ஒரு கோழி பண்ண ஷெட்டு, வாடகைக்கு ஒரு கோழி பண்ண ஷெட்டு, அங்கே போய் நாங்கள் 2 பேரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். 4 நாட்கள் பாஸ்டிங் பிரேயர். 4 நாட்கள் பாஸ்டிங் முடித்தோடனே 35 பேர் ஞானசம் எடுக்கிறாங்க. அப்போ சின்னமல்ல நம்முடைய மோகனோட சபைக்கு பெய்ஸ் போட்டுக்கொண்டே இருக்குது. ஒரு தார் ஷெட்டில் தான் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கு. அப்போ அவருடைய சர்ச்சில் தான் நான் ஞானசாரம் கொடுக்கிறதுக்கு இடம் தேடி போனேன். பாஸ்டர் இதை கண்டு பிரமித்து, அடுத்த மாதம் நீ 4 நாள் பாஸ்டிங் ஏறி ஆண்டவனுக்கு அற்புதம் செய்வான்னு சொன்னேன். மறு மாதத்திலும் அதே போல் 4 நாட்கள் பாஸ்டிங் இருக்கும்போது 85 பேர் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்படுறாங்க. எங்களுக்கு ஊழியம் கொடுத்து 2 மாதத்துக்குள்ள ஒரு 35, ஒரு 85 பாருங்க. இப்படி சபை பெருகி 2 வருஷத்துக்குள்ள அந்த இடத்தை வாங்கிட்டோம். நாங்கள் இருந்த அந்த கோழி பண்ண இடத்தை, ஆல்பர்ட் ஒருத்தருடைய இடத்தை வாங்கினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆலயத்தினுடைய பணிகள் ஆரம்பித்தது, சபை பெருக ஆரம்பித்தது. காட்டுதீ மாதிரி எங்களுடைய ஊழியம் பெருகி வளர்ந்த உடனே நல்ல சுகமான ஒரு நல்ல காரியங்களை கர்த்தர் செய்த உடனே யோசேப்பை கிணத்தில் போடுற மாதிரி நம்முடைய ஸ்தாபனத்துடைய லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து, இவன் இங்கே இருந்தால் எல்லாருக்கும் ஆபத்து தான், இவனை தூக்கி நம்ம காஞ்சிபுரத்துக்கு பார்சல் பண்ணுவோம். நல்ல தலைவர்கள், நம்ம தலைவர்கள், அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல, அதனால தான் நம்மளோட பாச தலைவர் ஒன்றும் ஆகாமல் இருக்கிற போல தெரியுது. உண்மையில் அப்படியே 2 கை குழந்தைகள்
2 கை குழந்தைகள், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவன், பசி பட்டினி நிந்தனை பரிகாசம் ஒன்றும் தெரியாம நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன் 2 கை குழந்தைகளோடு காட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நீ புறப்பட்டு போ, என் கரம் உன்னோடு கூட இருப்பேன். 1 வருஷம் அல்ல, 40 வருஷம் இன்னைக்கு கர்த்தர் நடத்திட்டு வந்திருக்கிறான். இந்த 40 வருஷத்துக்குள்ள வந்த சோதனைகள் வேதனைகள் நீங்க கேட்டா நீங்களே பிரமிப்பீங்க. ஒரு மனுஷன் இதெல்லாம் தாங்குவாரா? ஒரு மனுஷன் இதெல்லாம் சகிப்பாரா? நிச்சயமா தாங்க மாட்டேன், நிச்சயமா சகிக்க மாட்டேன். ஆனால் அவர் சொன்ன சோதனையோடு கூட அதுக்கு நான் நீக்கு போக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிறவனுக்கு தான் சாதனை கிடைக்கும். சோதனை ஒன்று வந்தால் பின்னாடி பெரிய சாதனை வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முறுமுறுக்காம கர்த்தர் கொடுக்கிற சோதனைகள் நீங்க சகிக்கிறது உண்டானால் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறது சாதனை. எனக்கு இந்த வாட்டி நான் படுத்து கிடக்கிறேன். 45 நாட்கள் ஒரு ட்ராப் தண்ணி இறங்காம, எந்த ஒரு ஃபுட் இல்லாம, ராத்திரி படுக்க முடியாது, பகல் வீடு பாசவன் தங்கி இருக்கிறேன். பெரிய காத்து வசலம், நல்ல வீடு, விசாலமான வீடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்குள்ளே என்னால் படுக்க முடியல. ராத்திரி எல்லாம் வந்து வெளியில வந்து மிற்றத்தில் நிற்பேன், கிரில்ல பிடித்தோம் நாங்கள் பைத்தியக்கார மாதிரி கிடப்பேன். 45 நாட்கள் என் உயிர் போகுது. கடைசி நேரம் என்னோட தலை கீழே விழுந்தது. ராத்திரி 3 மணி இவங்களை எல்லாம் கூப்பிட்டு, மக்களை கூப்பிட்டு, சபையோட கமிட்டி ஆட்களை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் பேசி அவங்களுக்கு ஒப்படைத்து, என்னோட மரணம் எப்படி இருக்கும், எத்தனை நாள் பாடி வச்சுட்டு இருக்கணும், யாரு தான் வந்து என்னை அடக்கம் பண்ணணும், அதுக்குள்ள பணம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது நடந்த ஒரு 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை 15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நடந்த சம்பவம் எல்லாம் கொடுத்து அப்படி அந்த உயிர் போகுது. அப்படியே தலை கீழே விழுந்தது. இவங்க 2 கையால் அந்த தலையை பிடிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் ஓடி வந்தேன். ராத்திரி 3 மணி. அந்த நேரத்தில் பார்க்குறேன், ஃபல்ஸ் இல்லை, பாடியில் ஒன்றுமே இல்லை, உயிர் போச்சு. எல்லா விஷயத்தையும் நான் ஒப்படைச்சிட்டேன். இப்படி எல்லாம் தான் செய்யணும், ஊழியங்கள் இப்படி தான் செய்யணும், எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டோம். அந்த நேரம் இவங்க ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. அந்த தலையை கையில் வைத்து கொண்டு ஒரு ஜெபம். அந்த கண்ணீர் எல்லாம் அதனோட சாதாரணமாக இல்லை. அந்த கண்ணீர் ஆமீன் சொல்லுவோமா? ஜெபித்து சில மணி நேரத்துக்குள்ளே போன உயிர் திரும்பி வந்தது. இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அடுத்து உடனடியாக என்ன மெடிசன் எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை சொல்லி அப்பல்லோ மருத்துவமனை கொண்டு போய் எல்லா டெஸ்டிங்கும் டாக்டர் ஆனந்த், ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், எல்லா டெஸ்டிங்கும் எனக்கு பண்ணி பார்க்கும் பொழுது டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. இனி இவருக்கு சொல்லதுக்கு ஒன்றுமே இல்லை. இவரோட ஹார்ட் ஃபெயிலர். 19-20% தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. இவரை காப்பாற்றுறதுக்கு எங்களால் முடியாது, ஆச்சு பூச்சி எல்லாம் சொல்லிட்டோம். நான் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தது. 11 நாள் வெண்டிலேஷனில் வைக்கணும், அங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும். 2ஆம் நாள் டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 2ஆம் நாள் வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லாருக்கும் கன்வென்ஷன் டேட்டு கொடுத்துருக்கிறோம். எனக்கு ஆர்டர், கன்வென்ஷன் போகக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, ட்ராவல்ஸ் பண்ணக்கூடாது, டாய்லெட்டில் ஏறினா உள்ளே இருந்து லாக் பண்ணக்கூடாது, ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது. எனக்கு செல்ஃபோனில் ஒரு ப்ரேயர் உண்டு, பாஸ்டருக்கு வந்துட்டு தான் இருக்குது. அந்த ப்ரேயரை கேன்சல் பண்ணிட்டோம். செல்ஃபோனை எடுத்துட்டாங்க, இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எல்லாரும் எல்லாம் பறிச்சுட்டு போனாங்க. கிருபை மட்டும் யாரும் பறிச்சுட்டு போக முடியல. எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நீ ஊழியத்துக்கு போகக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, ட்ராவல்ஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ண எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நீ பறிச்சுட்டு போடா, என் கிருபை மட்டும் நீ பறிக்க முடியாது. அந்த கண்டிஷன். எனக்கு பாடி கார்டாக தான் தம்பி ஒருத்தர் வந்திருக்கிற பாஸ்டர்மா வர காரணம் இல்லை. எனக்கு பாடி கார்டு, நான் வர வழியில் செத்து போயிடும். எல்லா 2 ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு தான், 2மே கேன்சல் பண்ணோம். ஃப்ளைட்டில் வர்ற மாதிரி ஃப்ளைட்டு அதில் முடியல. கடைசி என் கார்லேயே மெதுவே என்னை உருட்டிட்டு வந்திருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் நான் கன்வென்ஷனில் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி உங்கள் மத்திய பேசுகிறேன். அங்கெல்லாம் 2 மணி நேரம் தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணேன். நீங்கள் தான் கொஞ்சமாக கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமீன் சொல்லுவோமா? இங்கே வந்தோடனே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சொன்னேன். அப்பா ராத்திரி கார் எடுத்துடுவோம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நமக்கு ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம். இது ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல, இது ஓடி ஓடி உழைக்கிற காலம். இது அறுவடையின் காலம். இது நரகத்தை காலி செய்து பரலோகத்தை நிரப்புகிற ஒரு நெருக்கத்துக்குள்ள நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியான தேவன் நம்ம கூடவே இருந்து அவருடைய மகிமை வெளிப்படுத்த, அவருடைய வல்லமை வெளிப்படுத்த கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். கண்ணீரினுடைய விலை நான் சொல்லி அனுபவத்தின் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். கண்ணீர் சிந்தி சிந்தி ஜெபித்து இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் பல சபைகள் எழும்பி நிற்குது. எவ்வளோ ஜனங்கள், எவ்வளோ சபைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 5000 பேர் ஒரே நேரத்தில் ஒரே டைம் ஆராதிக்கிற மாதிரி இடங்கள் ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. காஞ்சி இயேசுவுக்கு சொந்தமாய் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காஞ்சி இயேசுவுக்கு சொந்தம். நம்ம கால் மதிக்கிற தேசம், நம்ம ஜெபிக்கிற இடம், நம்மட கண்ணீர், நம்மட மன்றாட்டு ஒன்று வீணாய் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறது தெரியல. அப்படியே வேகமாக வாங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11-15 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல காரியத்தை
காரியத்தை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 15 வசனங்கள் வேகமா சும்மா தொட்டு பார்க்கலாமே. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி. பாத்தீங்களா, இயேசுவுக்கு ஒரு மரண நெருக்கடி வந்தது, என்ன செய்யணும் தெரியாம தத்தளிக்கும். அவர் என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எல்லாம் நாசமா போட்டுறான், எல்லாம் குருடாகட்டடா, எல்லாம் கைகால் இல்ல. அவர் என்னத்தை தேடிட்டு போறாங்க அங்க பாருங்க. படி மக்கள் அந்த வசனத்தை. அவர் மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஒரு ஜெபம் தேவைப்படுகிறது உண்டானால் நீங்களும் நான் ஏமாத்திரம். பிரச்சனைகள் வரும்பொழுது உடனே அவங்களே கூப்பிடுறது இவங்களே கூப்பிடுறது அல்லங்க. நமக்கு அவர் சொன்ன ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. நம்ம டக்குன்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவேன், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணுவேன், பாஸ்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணுவேன், எங்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்ல எல்லாருக்கும் உலகத்தை சொல்லி அதுக்குள்ளே நம்ம செத்து போயிடும். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசி முடித்து வரதுக்குள்ளே அவங்க நம்மளை பார்க்கறதுக்கு முன்னே நம்ம செத்து போயிடும். அந்த ஆபத்து வரும்போது யாரை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அங்கே கர்த்தர் அற்புதம் செய்வாராக. கர்த்தர் ஆமென். அடுத்தது பாருங்க. பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. மக்களே, லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 படிக்க சொன்னேன். நாயின் ஒரு கதை. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அனைவரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். நமக்கு தெரிஞ்சதான் எல்லாமே, ரொம்ப உங்களுக்கு மனப்பாடமானதான் நான் சொல்றேன். ஆனா விஷயத்தை பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் அவரோடு போனார்கள். அடுத்தது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தார். அவளோ கைம்பெண் விதவையாய் இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே வந்தார்கள். அவள் ஒரு பெரிய பார்ட்டி போல தெரியுது. ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து, பாத்தீங்களா, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, அப்படி கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மரித்த வீட்டில் வந்த எல்லாருமே இவளை பார்த்து எவ்வளவு ஆறுதல் சொல்லி இருப்பாங்க, எவ்வளோ தைரியம் சொல்லி இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷனும் இருந்து போனோம், பையனும் இப்படி போயிட்டோம், பரவாயில்லடி தைரியப்படுறேன், நாங்கள் இருக்கிறோம் சொல்லி எவ்வளோ பேர் ஆறுதல் சொல்லி இருப்பாங்க, எவ்வளோ பேர் கண்ணீரை தொடச்சிருப்பாங்க. ஒரு பிரதிபலனும் இல்லை. ஆனால் இயேசு வந்தா, அவள் இயேசுவை அழைக்கலை. அவள் ஒரு நோ கிறிஸ்டியன். அங்கே சொல்லுவோம், பிள்ளை பாடையில் தான் கொண்டு போகிறாங்க. கிறிஸ்டியன் ஆனால் பாடையில் கொண்டு போக மாட்டேன். அவள் ஏதோ ஒரு ஜாதி, ஏதோ ஒரு சமுதாயம். ஆனால் அந்த வழியாக இயேசு வருகிறார். நீங்கள் இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். இயேசுவை அழைக்கலை. நம்ம எத்தனையோ தடவை இயேசு அழைக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. நம்ம சபைக்கு மூத்த விசுவாசியாக இருக்கலாம். எத்தனை விஷயங்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நம்மளோட ஜெபத்துக்கு பதில் வரல. எவ்வளோ தீர்க்கதரிசிகள் வந்திருக்கலாம், எவ்வளோ ஊழியக்காரங்க ஜெபித்திருக்கலாம். எத்தனை பேர் நம்மளோட தலையில் கை வச்சாரோ கணக்கே தெரியல. எத்தனை தீர்க்கதரிசனம் அடுக்கி வைத்திருக்கிறோம், ஒன்றும் நடக்கல. நான் சொல்றது கவனிக்கணும். ஒன்றுமில்லாத ஒரு பெண்ணு, ஒரு விதவ பெண்ணு, யாரும் இல்லாத பெண், ஒரே ஒரு பையன், கையும் கண்ணும் கருத்துமா அவனை வளர்த்திட்டு வந்தோம். அவன் வாலிப பருவத்திலே மரித்து அவனோட பாடையிலே சுமந்து கொண்டு சுடுகாட்டுக்கு போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக இயேசு வந்திருந்தால் அவன் கட்டையில் வைத்தவனை எரித்து சாம்பலாக்கி இருப்பேன். அந்த நேரம் வந்தப்போ இயேசு வந்தார். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாது என்று சொல்லி, அடுத்து இவள் அழாமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் காரணம் பார்த்தீங்களா? மற்ற அழ வேண்டாம் சொன்னவனால பரிகாரம் கொடுக்க முடியாது. இப்போ உங்களை பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, சிஸ்டர் அழாதுங்க, மக்களை அழாதுங்க, பிள்ளைகள் அழாதுங்க, பிரதர் அழாதுங்க சொல்லலாம். அவங்களுக்கு அது சொல்லதான் தெரியுமே தவிர பரிகாரம் கொடுக்க முடியாது. பரிகாரம் கொடுக்க ஒரே ஒருவர், இயேசுதான் எனக்கு பரிகாரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரச்சனைகளை அறிந்ததை புரிந்து, என் இதயத்தினுடைய காயங்களை கண்டு, அந்த வேதனுடைய ரகசியத்தை புரிந்து, அந்த கண்ணீரினுடைய கனமகிமை உணர்ந்தவர் அந்த ஸ்திரியை பார்த்து அழாதுன்னு சொல்லி திரும்பி பாடையை தொடுகிறார். பாடையை தொட்ட பொழுது பாடையை சுமக்கிறவர் நிற்கிறதை பார்க்கிறோம்.
அடுத்து வாலிபனோடு பேசுகிறார், மரித்து கிடக்கோடு பேசுகிறார். அவன் எழும்பி உட்கார்ந்து இயேசுவோடு பேசுகிறான். அடுத்த சில வினாடிகளுக்குள்ளவே பாடைந்தவன் இறக்கி தாயோட கருத்திலே கொடுக்கிறோம். இன்னைக்கு கன்வென்ஷன் கூட்டத்தினோட முதல் நாள் ராத்திரியில தீர்க்கதரிசனமா என்ன சொல்றேன், உன் ஜெபத்தினோட பதில் உன் மடியில் வந்து விழப்போகுது. நீங்க எந்த விஷயத்துக்காக கண்ணீர் விட்டு கதர்னேனோ புலம்பினேனோ, எத்தனை உபவாசம், எத்தனை மன்றாட்டு ஜெபம், எத்தனை இரவு ஜெபம், எத்தனை காத்திருப்பு கூட்டம், எத்தனை தனி ஜெபம், எத்தனை செயின் பிரயர், கர்த்தர் கேட்கலையா? கேட்டிருக்கிறார். அதுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங்கை உருவாக்கி இருக்கிறோம். கர்த்தர் இந்த மீட்டிங் நமக்கு சக்ஸஸாக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இப்போ நடந்த மீட்டிங் எல்லாம் பப்ளிக் மீட்டிங், பயங்கர மழை, சுற்றி மழை. ஆனால் என்னோட மீட்டிங் மழையினா நிற்கல. மழை நனையக்கூடாது சொல்லி அவங்க பெரிய டெண்டெல்லாம் போட்டோம், பெரிய டெண்ட். அவங்க தான் தோற்று போயிட்டாங்க. ஆனால் சுற்றி மழை பெய்யுது. என்னுடைய எந்த மீட்டிங்கில் இப்படி மழை வந்து எந்த பிரச்சனையும் உண்டாக்காது. நீங்களும் அப்படி நம்பணும். நீங்களும் நம்பணும். நான் வந்த பிள்ளையை பாச சொன்னேன், மழை ஆனால் ஆட்கள் கொஞ்சம் குறையும். இன்னைக்கு ஆட்கள் கொஞ்சம் குறைய காரணம் மழை பெய்வா போல தெரியுது. அப்படி சில பேர் வீட்டில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மழை பெய்தனால வரல, மழை பெய்ய போல தெரியுது. ஜலதோஷம் அடிக்கும், ஜுரம் அடிக்கும், மூக்குச்சளி வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மளை சுகமாக கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். அந்த தெய்வம் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்து அழாதன்னு சொல்லி போகலாமே, இல்லை, அதுக்கு பரிகாரத்தை உண்டாக்கி கொடுத்தார். அவளை சிரிக்க வைக்கிறார் இயேசு, அவளை மகிழ வைக்கிறார் இயேசு. இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! நம்ம ஒரு விசுவாசியாக இருக்கிறோம், ஊழியக்காரனாக இருக்கிறோம். ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போக வேண்டும். தேவன் நம்முடைய ஹிருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்மளை உண்மையாக புரிந்தவராக இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு உண்மையுள்ள கர்த்தர். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த கண்ணீரோட வேலை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33-35 வரைக்கும் படிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சதாம். பெத்தானியாவுக்கு நம்ம போகிறோம். பெத்தானியாவில் இயேசு அதிகமாக நேசிக்கிற குடும்பம் தான் லாசருவின் குடும்பம், அல்லது மரியோட குடும்பம், அல்லது மார்த்தாளோட குடும்பம். இயேசு அதிகமாக நேசித்தது. இயேசு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து நமக்கு தெரியும், அங்கே வந்து சாப்பிட்டது நமக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு தாயின் தகப்பனும் இல்லைன்னு நமக்கு தெரியும். அவள் ஒரு விபச்சார குற்றத்திலே கையங்களமாய் பிடித்த ஒரு பாவி என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த வீட்டுக்கு இயேசு அடிக்கடி வரும்பொழுது மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிட செய்ய நமக்கு தெரியும். மரிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுவோடு ரொம்ப க்ளோஸ் ஆகி பழகி இருக்கும் பொழுது, ரொம்ப நெருங்கி இருக்கும் பொழுது தான் லாசருக்கு முடியாமல் ஆகுது. இந்த முடியாத செய்தி இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். இயேசு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இயேசு வரல. இயேசுவுக்கு அழைப்பு வந்தது, அவர் வரல. ஆனால் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4ஆம் நாள் இயேசு வா நம்ம போகலாம். இயேசு அங்கே சீசலை பார்த்து சொல்றாங்க, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல. ஆமென் சொல்லுவோமா? அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல. தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது. தேவன் ஆர் என்பதை வெளிப்படுத்த போகுது. நாம் துதிக்கிற, நாம் ஜெபிக்கிற, நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு கல் அல்ல, ஒரு மண் அல்ல, ஒரு மரம் அல்ல, ஒரு சிலை அல்ல. அவர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காகவே கர்த்தர் சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில, சரீரத்திலே, குடும்பத்திலே செய்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. குருடனாய் பிறந்த ஒருவனை பார்த்து சீஷர்கள் கேட்கிறாரு, இயேசுவே, இவன் இப்படி குருடனாய் பிறக்க யாரு காரணம்? இவன் தாய் தகப்பன் செய்த குற்றமா? யாரு செய்த குற்றம்? இயேசு என்ன சொன்னது? யாரோட குற்றம் அல்ல, அவன் தாய் தகப்பன் செய்த குற்றம் அல்ல, இவன் செய்த குற்றம் அல்ல, தப்பல்ல, பாவம் அல்ல. இது நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது. உங்களுக்கு ஒரு கேன்சர் வந்த உடனே எங்க அம்மாவுக்கு கேன்சர், எங்க அப்பாவுக்கு கேன்சர், பயப்படக்கூடாது. அந்த கேன்சர் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது. எனக்கு போன் கேன்சர் வராமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்கி எங்கே ஒரு மூலையில் சுருண்டு கடந்திருப்பேன், செத்து போயிருப்பேன். அந்த போன் கேன்சர் வந்ததுனால என்ன சம்பவம்? இன்னைக்கு எண்ணிக்கை கடங்காத கேன்சர் வியாதிகளை சுகமாக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அமெரிக்காவில் ஆமென் டாலர்ஸில் 3 நாட்கள் மீட்டிங் முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆயிட்டு. முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போனால் பாஸ்டர் கேளுங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்னோட மீட்டிங்கில் 2 மணி நேரம் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். இஷ்டம் இருந்தால் கூப்பிட்டா போதுன்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். 3 நாள் மீட்டிங் முடிக்க 10 நாள் ஆயிட்டு. அந்த அளவுக்கு அற்புதங்கள் நடக்குது. நியூயார்க்கில் அப்படி அற்புதம் நடக்குது. அமெரிக்காவோட பல பகுதி, ஒக்கலஃபோமாயில் போன் கேன்சர் அங்கே சுகமாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஜெபம் பண்ணிட்டு ஒக்கலஃபோமா போகிறேன், அங்கே போய் பார்த்தா அவன் தான் எனக்கு ஒன்று வண்டி ஓட்டுறாங்க, என்னோட லெகேஜை தூக்குறாங்க. போன் கேன்சரில் சத்து கிடந்தவன். அவர் தூரத்துக்கு சமீபத்துக்கு போதுமான கர்த்தராயிருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். இந்த அமெரிக்காவில் 10 நாட்கள் நடக்கிறது எல்லாமே லைவில் ஓடி லண்டனில் இருக்கிற மக்கள் பார்த்து, லண்டனில் ஒரே ஒரு சர்ச்சில் 21 நாள் நான் பேசுகிறேன். ஒரே சர்ச்சில் 21 நாள். அதில் ஒரு 7 மெசேஜ் அவங்க கொடுத்துருப்பா போல, மிச்சம் முழுவதும் நான் தான். ராத்திரியும் பகல் ஒரு நாளைக்கு 3 மெசேஜ்.
3 மெசேஜ் லண்டன் ஒரே சர்ச்சில். என்ன அற்புதம், என்ன அதிசயம், எந்த சபையில் அப்படி நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறது, அற்புதர் நம்ம கூடவே இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய வேதனை அறிந்தவர், நம்முடைய ஹிருதயத்தினுடைய காயங்களை புரிந்தவர், எதற்காக முகம் வாடுது, எதற்காக கண்கலங்க, எதற்காக கதறுது என்பதை உண்மையாக அறிகிற ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம் தான். அந்த தெய்வம் நமக்கு பரிகாரம் தரும். பாருங்களேன், இந்த இயேசு வந்து நிற்கும்போது மார்த்தாள் போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே இயேசுவோடு பேசுகிறார். இயேசுவோடு அவளும் சொல்கிறான், நீர் இங்கே இருந்திருந்த என் சகோதரன், இது வாழைப்பழத்தில் ஊசி போடுற மாதிரி குத்துறாங்க இயேசுவே. உனக்கு நான் பூரி கிழங்கு செய்து கொடுத்திருக்கிறேன், ஆஃப் ஆயில் பண்ணி கொடுத்திருக்கிறேன், ஆட்டுக்கால் சூப்பு செய்து கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் லிவர் பொரிச்சு கொடுத்திருக்கிறேன், அது கொடுத்த இது கொடுத்த இவ்வளோ தின்ன கொடுத்த என்னடா பிரயோஜனம், உன்னை கூப்பிட்டு நீ வரலன்னு சொல்லி அப்படியே அம்பினால குத்துற மாதிரி இயேசுவிடத்தில் 2 மணி நேரம் பாயிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசி போய் சொல்கிறாங்க மரியை பார்த்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அவளை சுற்றி அந்த ஊர் மக்களில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூடி இருந்து பேசிட்டு இருக்கிற, மரியே நீ ஆரம்பத்தில் ஒரு நல்ல தொழில் பண்ணியிருந்த, என்ன தொழில்? விபச்சாரம். அப்போ நீ நல்லா இருந்தேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீ ஏசுன்னு போனேன், அப்பன் செத்து போச்சு, அம்மா செத்து போச்சு, இருந்த ஒரே ஒரு பிரதர் அவனும் செத்து போச்சு. சரி போட்டோம், அவரை கூப்பிட்டு அவர் வந்தாரா? இல்லையே. எதுக்கு நீ அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, எதுக்கு வீட்டுக்குள்ளே சேர்த்த, அவனுக்கு எதுக்கு நீ இது செய்த? எங்களை எல்லாம் பாரு, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற, அம்மா உயிரோடு இருக்கிற, நாங்கள் எல்லாம் உயிர், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்? நாங்கள் இயேசு பின்னாடி போகவில்லை. நீ இயேசு பின்னாடி போனது இந்த பிரச்சனையை சொல்லி இவளை அப்படியே ஆறுதல் படுத்துகிற மாதிரி அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தில் அம்புகளை தரைத்து கொண்டு இருக்கும் பொழுது வந்து சொல்லுகிறார், அக்காக்காரி போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அவள் வேகமாக ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஒரு சொட்டு கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விட்டார். எந்த கவலையும் கம்பளைன்னு ஒன்றும் சொல்லலை. அப்படி விழுந்து கடந்து சொன்ன ஒரு வார்த்தை, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்தார். அவள் அழுகிறதே கண்டு இயேசுவும் அழுது. அங்கே அடுத்த சரித்திரம் நடக்க போகுது. ஆமேன்னு சொல்லுவோமா? இயேசு பார்ப்பது. இப்போ கண்ணீரோட விலை நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா? எத்தனை அமெரிக்கன் மில்லியன் டாலர் கொடுத்தும் ஒரு ஏழை பெண்ணினோட ஒரு சொட்டு கண்ணீர் வாங்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்போ மரித்து 4 நாட்களாக கல்லறையிலிருக்கிற ஆளை உயிரோடு எழுப்பினங்கி எத்தனை மில்லியன் வேணும் பாஸ்டர்? சுமார் எத்தனை மில்லியன் வேணும்? 4 நாட்கள் கல்லறைக்குள்ளே இருக்கிற எப்படி இருக்கு? சயின்ஸின் படி பார்க்கும்போது எல்லா அவயவங்களும் உருகி போயிருப்பான், கண்ணு கீழே விழுந்திருப்பான், எல்லாமே நாசமாக போயிருப்பான். நம்ம சாம்பார்லேயே முருங்கைக்காய் போட்டு, நம்ம குக்கர்லேயே போட்டு சாம்பார் அந்த முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் செய்யும் பார்த்தீங்களா? குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா முருங்கைக்காய் காணும். என்ன போட்டு தான் சாம்பார் செய்தது? முருங்கைக்காய் முள்ளங்கி போட்டு தான் சாம்பார் செய்தோம். ஆனால் என்ன இல்லை, விசில் அடித்த அந்த வேகத்தில் முருங்கைக்காய் எல்லாம் பிச்சு செதறி போயிட்டோம். ஏடி நம்ம போட்ட முருங்கைக்காய் காணும், அது போச்சு. அதே போல இருந்திருப்பா போல லாசரு கல்லறைக்குள்ள. ஆனால் அந்த ஏழை அநாத பெண்ணின் ஒரு சொட்டு கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுந்தப்பதை நான் நினைக்கிறேன். இவனுடைய காதுகள், கைகள், கால்கள் எல்லாம் சலிக்க ஆரம்பித்தது. அவருடைய கிட்னிகள் உயிர் பெற்ற ஆரம்பித்தது. அவருடைய ஹிருதயங்கள் துடிக்க ஆரம்பித்தது. இரத்த நாளங்கள் ஓட ஆரம்பித்தது. மரித்து நாரி கிடக்கிற அவயவங்கள் எல்லாம் ஒன்றோடு சேர ஆரம்பித்தது. அற்புதமாக நடக்குது. இயேசு கல்லறைக்கு போகும்போது அற்புதம், இயேசு கூப்பிட்ட போல அற்புதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போய் இயேசு சுகம் கொடுங்க, அவனுக்கு ஜீவன் கொடுங்க, அப்படி இல்லை. அவனை எழுப்பதுக்கு தான் இயேசு போனான். இயேசு சீசலுக்கு அப்படி நாம் போய் அவனை எழுப்புவோம் சொல்லிதான் இயேசு வந்தது. இயேசு சுகம் கொடுக்க வரல, ஜீவன் கொடுக்க வரல. ஜீவன் எப்போ வந்தது? இந்த அநாத பெண்ணினுடைய ஒரு சொட்டு கண்ணீர். அப்படியானால் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கு நினைக்கிற இந்த ஒரு சொட்டு கண்ணீரோட ரேட் இப்போ நீங்க சொல்லுங்க. ஒரு சொட்டு கண்ணீரோட ரேட்டு சொல்லுங்களேன், அமௌண்ட் சொல்லுங்களேன். யாரா ஒருத்தர் சொல்லுங்களேன், சொல்ல முடியுமா? நான் திரும்பவும் கேட்கிறேன், எத்தனை மில்லியன் கொடுத்தையா இதை எழுப்ப முடியும்? மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த மெடிக்கல் நிபுணர்கள் இறங்கினாலும் அவனுடைய ஒரு துரு அசைக்க வைக்க முடியாது. ஆனால் அந்த அப்பாவி பெண்ணின் ஒரு சொட்டு கண்ணீர், அப்பாவி பெண் ஒரு சொட்டு கண்ணீர் அவனை உயிர் பாதுகாக்கிறதுக்கு போதுமா இருந்த. சத்தியமானால் இங்கே வந்திருக்கிற தாயே, தந்தையே, சகோதரா, சகோதரி, பிள்ளைகளே, ஊழியக்காரரே, நம்முடைய கண்ணீருக்கு ஏன் பதில் இல்லாத போகுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபை இவ்வளோ அழகாக இந்த இடத்தில் அமைத்து நம்ம பாஸ்ட் இதுவரைக்கும் இந்த உயிரோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் நான் விசுவாசிக்கிறேன், இங்கே கண்ணீரின் ஜெபம் இருக்குது. உங்கள் கண்ணீரின் ஜெபம் தான் இவ்வளோ இந்த கட்டடத்தை அழகுபடுத்தி இருக்கிறான். இந்த ஊழியத்தை இத்தனை காலமாக பாதுகாத்தது உங்களோட கண்ணீரின் ஜெபம். பிரச்சனை வரலையா? போராட்டங்கள் வரலையா? கர்த்தருக்கு சோதரம். பார்க்கிங் இடம் இல்லாத பெரிய போராட்டம். கர்த்தருக்கு சோதரம். தேவ பிள்ளைகளை நிச்சயமா இயேசுப்பா நமக்கு பார்க்கிங் இடத்தை கொடுப்பாங்க. நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். இவ்வளோ பெரிய விசாலமான ஒரு சபைக்கு கம்பல்சரி பார்க்கிங் இடம் வேணும். இயேசுப்பா அதை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அதை செய்வாரா? பாண்டிச்சேரி பாஸ்டர் ஆசிர் அவர் மரிக்கிறதுக்கு முன்னவே 4 நாட்கள் நாங்கள் கன்வென்ஷனுக்காக சென்றிருந்தோம். அங்கே இதே பிரச்சனை தான் பாண்டிச்சேரியில். பாஸ்டர் சபையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆராதிக்கிற சபை. ஒரு சைக்கிள் நிறுத்ததுக்கு இடம் கிடையாது. ராத்திரி கன்வென்ஷன் முடித்த உடனே என்னை மெதுவை கையை பிடித்து பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போனேன். அங்கே ஒரு 2.5 ஏக்கர் பூமி இருக்குது. வர்கீஸ், உங்கள் கால் அங்கே வை, கையை நீட்டு, ஒரு ஜெபம் பண்ணி எனக்கு இதை வாங்கி கொடுன்னு சொன்னேன். ஜெபம் பண்ணி எனக்கு இதை வாங்கி கொடுன்னு சொன்னேன். எதுக்கு பாஸ்டர்? பார்க்கிங்காக சொன்னேன். அந்த ஜெபம் முடித்து 90 நாள் ஆயிட்டு எனக்கு தெரியல. அதுக்கு முன்னே அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் கொடுக்கவே மாட்டான். உங்க சாமிக்கு நாங்கள் தரமாட்டோம்னு சொல்றான். அவனே தேடி வந்து உங்க சாமிக்கே தரேன்னு சொல்லிட்டா கர்த்தர். அப்படின்னா இங்க எவனோ ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறாங்க. உங்க சாமிக்கு தரமாட்டேன்னு சொன்னா உங்க சாமிக்கே கொடுக்க போகிறான். நீங்க அதை விசுவாசிக்கணும். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்போ யாருடைய ஒரு காரை இறக்கி தான் என் காரை ஏற்றி இருக்கிறாங்க. இனி அந்த நிலைமை வரக்கூடாது. நீங்கள் எல்லாம் காரில் தான் வரணும். ஆமாம், எல்லாரும் காரில் தான் வரணும். பார்க்கிங் ஏசப்ப தருவாராக. இந்த 4 நாட்கள் மீட்டிங்குக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறது கண்ணீரோட ரிசல்ட் தான். கண்ணீரோட ரிசல்ட் தான். யாருக்கு? கண்ணீரோடு உண்மையாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, இயேசுவே தஞ்சமாக கொண்ட பிள்ளைகளுக்கு, இயேசு அல்லாத வேறொரு தெய்வம் இல்லை என்று உறுதியாக மனதுக்குள்ளே உறுதிப்பட்டு தைரியத்தை நிற்கிறவங்களோட வாழ்க்கையில் நீங்க விடுகிற ஒரு சொட்டு கண்ணீரும் வீணாய் போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கல்லறையாண்ட வந்தப்பளும் பாருங்க, அக்காக்காரி சொல்றா, இயேசுவே விளையாடக்கூடாது தம்பி, நீ சின்ன பையன்தான், நான் வயசுல கொஞ்சம் மூத்தவ தான், அக்கா தானா, எவ்வளோ கிழங்கு பூரியல் உனக்கு நான் செய்து கொடுத்துருக்கிறேன், சொல்றதே கேளு. கல்லை போட்டுனா என்ன அடிக்கும்? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இயேசு எதுக்காக வந்திருக்கிறாங்க? சொந்த சகோதரனை எழுப்பி கை கொடுக்க வந்திருக்கிறான். இவன் முட்டுக்கட்டா நிற்கிறான். கல்லை புரட்டாதுனா நாட்டம் அடிக்கும். ஆனா இயேசு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பாய். அடுத்த நிமிஷமே லாசர் வெளியே வந்து ஓடி போய் அக்கா தோல்லை கட்டி பிடிக்கிறான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த ஜெபத்திலே வந்த உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசித்தால் இந்த 4 நாட்களுக்குள்ள இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள், இதுவரைக்கும் உங்களுக்கு கைகூடி வராத காரியங்கள், இத்தனை காலங்கள் அநேகர் ஜெபித்து பதில் வராத காரியம் இந்த சபைக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், உங்களோட குடும்பத்தில் இருக்கலாம். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் இங்கே வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு முந்தி இங்கே வந்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு, நம்முடைய கண்ணீருக்கு பதில் உண்டு, நம்முடைய மன்றாட்டுக்கு பதில் உண்டு, நம்முடைய பெருமூச்சுக்கு பதில் உண்டு, நம்முடைய கண்விழிப்புக்கு பதில் உண்டு. முழுவதும் அழுது கட்டில நினைக்கிறோம், தலைகடி நினைக்கிறோம், ஆனால் அது வீணாய் போகாது. அந்த கண்ணீரெல்லாம் புளிஞ்சு புளிஞ்சு நான் துருத்தியில வைத்திருக்கிறேன், நான் உனக்கு பதில் தருவேன். அப்படின்னா நீங்க நிர்ணயிக்கணும், நம்பணும். இந்த நாட்கள் 4 நாட்கள் என்னோட கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற நாட்கள் தான். வீட்டிலையும் போய் உட்காந்து ஜெபிக்கணும், காரில் போகும்போது பைக்கில் போகும்போது ஜெபிச்சுட்டே போகணும். ஏசப்பா இந்த 4 நாட்களுக்குள்ள எப்போ எனக்கு பதில் தர போறப்பா, நான் நம்புறேன். நான் இங்கே இந்த புறப்படுறதுக்கு முன்னே நீங்கள் வந்து சாட்சி கொடுக்கணும். அது கேன்சர் ஆயிருக்கலாம், அது எய்ட்ஸ் ஆயிருக்கலாம், அது அப்பெண்டிஸ் ஆயிருக்கலாம், அது ஆஸ்மாவா இருக்கலாம், அது மரணத்துக்கு ஏதோ வியாதி ஆயிருக்கலாம், கிட்னி ஃபெயிலர் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய மேஜர் கேஸ் தான். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. நிச்சயமா கண்ட இடத்துல எல்லாம் கண்ணீர் ஊற்றக்கூடாது. எங்கே கொண்டு ஊற்றணும் கண்ணீர்? இயேசுவின் பாதத்தில் தான் கண்ணீர் விடணும். இப்போ நம்ம பாருங்க, உலகத்தில் இருக்கிற எந்த பெரிய கொம்பனானாலும் அவன் கண்ணீருக்கு ஒரு சொட்டு மரியாதை கிடையாது. சோதோமில் இருக்கிற மக்கள் அழுதிருப்பாங்களா, அழாமல் இருந்திருப்பாங்களா? சோதோமை எப்படி அழிச்ச கர்த்தர்? சோதோமை எப்படி அழிச்ச கர்த்தர்? அக்கினியினாலையும் கந்தகத்தினாலையும் சுட்டரிச்சிட்டான். அந்த மக்கள் அழுதிருப்பாங்களா இல்லையா? கேட்டாங்களா ஆண்டவர்? என்னை கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். சோதோ மக்கள் அழுத பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருப்பாங்களா? இல்லைங்க என்ன காரணம்? அவங்க அழுத நேரத்தில் ஏன் பதில் வரல? அதே நேரத்தில் அந்த பக்கம் நினைவே மக்கள் அழுகிறார்கள். ஆமென், நினைவே மக்கள் அழுகிறார்கள். அவங்களுக்கு விடுதல், இவங்களுக்கு விடுதலை இல்லை. இதான் இன்னைக்கு உலகம். இயேசுவின் ரத்தத்தால் கழுகப்பட்ட நீ முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரலோகம் உனக்காக திறக்கப்பட போகுது. பக்கத்தில் எத்தனை கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம், வெளி அரசியல்வாதி ஆயிருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற உலகத்துக்கு அவன் அதிபதி ஆயிருக்கலாம், அவன் கண்ணீருக்கு அரக்காசும் கூட பதில் கிடையாது. நீ ஒரு கை நாட்டு தான், கூட்டி படிக்க தெரியாது, ஏசப்பா நீ எழுத தெரியல, பைபிள் படிக்க தெரியல, ஆனால் இதயம் சுத்தமாக இருந்தால் உன் கண்ணீருக்கு இயேசு இறங்கி வருவா. ஏழை எளிய மக்களை பராமரித்து காப்பாற்றுகிற, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம், ஜீவிக்கிற தெய்வம் நாம் ஆராதிக்கிற தெய்வம். செய்வாரா, செய்ய மாட்டாரா? சொல்லுங்க சத்தமாக. ஏசப்பா பதில் தருவாரா, தரமாட்டாரா? நிச்சயமா தருவார், நிச்சயமா தருவார். நம்புறீங்களா? எனக்கு அந்த ஸ்தாபனம், நம்முடைய ஸ்தாபனம் கொடுத்த சம்பளம்
250 ரூபா. அதுக்கு நான் வாடகை கட்டணும், 2 பிள்ளைகளுக்கு பால் வாங்கணும், சோறு கொடுக்கணும், நாங்கள் 2 பேரும் சாப்பிடணும், நாங்கள் தசமபாகம் கொடுக்கணும், காணிக்க போடணும், எங்களுக்கு ட்ராவல் ஸ்பேஸு வாடகை எல்லாம் அதில் தான் 250 ரூபா. அது வெறும் 3 மாதம் தான் நான் வாங்கினேன். 4ஆவது மாதம் நான் காஞ்சிபுரம் சின்னமலைக்கு போகிறேன், லிட்டில் மவுண்டுக்கு போகிறேன். அங்கே போனால் பாஸ்டர் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க சொன்னேன். இப்போ 250 ரூபா வாங்குறதுக்கு நான் எங்கே போகணும் சொல்லுங்கள்? ஆப்பிரிக்காவுக்கு போகணும். அங்கே இருந்து நொந்து வெந்து வெளியே வந்து ஏதாவது லாரி வந்து 75 கிலோமீட்டர் காஞ்சிபுரம் டு சென்னை. அப்போ ஏதாவது ஒரு லாரி வந்தால் அதில் ஏறி காஞ்சிபுரம் போய் நடக்கிறதுக்கு பலன் இல்லை. அன்னைக்கு 25 பைசா ஒரு பாக்கெட் தண்ணி, 25 பைசா எடுத்து ஒரு பாக்கெட் தண்ணி குடிக்க தாகம் தீர்க்க எங்கிட்ட காசு இல்லை. எல்லாத்தையும் விட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டு தான் ஊழியத்துக்கு வந்து. அப்படியே அந்த சர்ச்சுக்கு நேரே ஆப்போசிட்டில் ஒரு கடை வாசலில் ஏதாவது லாரி வந்தால் ஏறி போகலாம், நடக்க முடியலன்னு சொல்லி ஏங்கி நிற்கும் பொழுது இதே அடையாறு சபையில் ஞானசேகர், அவர் இன்னைக்கு ஏஜியில் ஃபுல் டைம் பாஸ்டர் தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேளச்சேரியில் ஏஜி சபைக்கு இன்னைக்கு ஒரு போதகராக இருக்கிறோம். அவர் அப்போ கண்டக்டராக இருக்கிறார். அவர் தான் எங்களோட அடையாறு சர்ச்சிலே பாட்டு பாடுறவர், நல்ல கொயர். அவர் வந்து என்னை பார்த்து இறங்கி வந்து, என்ன பிரதர் இங்கே நிற்கிறீங்க? இல்லை காஞ்சிபுரம் போகிறதுக்காக நிற்கிறேன். என்ன முகமெல்லாம் வாடி இருக்கிற, சாப்பிடல? இல்லை சாப்பிட்டேன். அவன்டெல்லாம் பஞ்சப்பாட்டு பாடலை. அவன் என்னை கையோடு அந்த பக்கத்தில் ஹோட்டலில் கொண்டு போய் பரோட்டா, குருமா, சாத்துக்குடி ஜூஸு எல்லாம் வாங்கி வரிசையாக வைக்கும்போது என் கண்ணில் தண்ணி வருது. இங்கே 3 டிக்கெட்டு தண்ணி இல்லாமல் பசியோடு காஞ்சி கிடக்குது. எப்படி இதை நான் சாப்பிட முடியும்? அவர் சொன்னேன், எனக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியும், நான் அவங்களுக்கு பார்சல் வாங்குற சொல்லி இவங்களுக்கு பார்சல் வாங்கி எனக்கு இதை வாங்கி என் பக்கத்தில் உட்கார்ந்து ஊட்டி ஒரு 500 ரூபா என் பாக்கெட்டில் போட்டு 76C பஸ் வந்தபோது கை நீட்டி நிறுத்தி, அது காஞ்சிபுரம் பஸ்ஸு, இவர் எங்களுடைய பாஸ்டர், இவரை டிக்கெட்டு வாங்காமல் காஞ்சிபுரத்தை கொண்டு விட சொன்னேன். ஆப்பிரிக்காவுக்கு பாஸ்டரை அனுப்பி வச்சுட்டு எனக்கு பரோட்டா, குருமா, சாத்துக்குடி ஜூஸ் பொறாம தானே உங்களுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஃப்ரீ 500 ரூபா. அந்த காலத்தில் 500 ரூபா என்ன விலை? எனக்கு ஃப்ரீ டிக்கெட்டு. அவ்வளோ கொடுத்தப்ப நான் தீர்மானம் எடுத்தேன், இனி இந்த பிச்சை காசு நம்ம போய் வாங்கக்கூடாது. வீட்டிலே வந்து சொன்னேன், எடி இந்த சம்பளம் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு அநேக பேருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அடுத்த மாதம் பாஸ்டர் கூப்பிட்ட, வர்கீஸ் ஏன் சம்பளம் வாங்க வரல? பாஸ்டர் எனக்கு இஷ்டத்துக்கு இருக்குது, வேற யாருக்கும். இவ்வளோ நாளுக்குள்ள எனக்கு இவ்வளோ வருமானமா? ஆமாம் பாஸ்டர், எங்களுக்கு எந்த குறை இல்லை. இல்லாதவங்களும் அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, சபை இல்லை, 1 ரூபா காணிக்கை இல்லை, தசமபாகம் இல்லை. ஒரு வீட்டில் போய் விசிட்டிங் பண்ணி அவங்க ஊத்துற கஞ்சி தண்ணி கூட வாங்கி குடிக்கக்கூடிய வசதி எங்களுக்கு அங்கே இல்லை. பட்டினி 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 பட்டினி, மரத்தடியிலும் கடை வராந்தையிலும் அங்கேயும் இங்கே. நாங்கள் ராத்திரி என்ன, சின்ன பொண்ணு, கழுத்திலும் காதில் ஒன்றும் இல்லை. அவனுங்க என்ன சொல்லி, எங்கேயோ வந்து கடத்திட்டு வந்திருக்கிற, இவளை நம்ம கடத்திடுவோம், இவளை கடத்திடுவோம், பிள்ளைகளை கடத்திடுவோம், எத்தனை பிரச்சனைகளை சகித்தோம். ஆனால் பரிகாரி ஒருவர் கூடவே இருந்து முழுவதும் நாங்கள் 2 பேருமா கையை பிடிப்பேன். எங்களுக்கு தூங்கிறதுக்கு நேரமே இருக்காது, முழுவதும் கை பிடிப்பேன். காலை பிள்ளைகளுக்கு பால் வாங்கணும், பால் வாங்கிறதுக்கு வசதி இல்லை. மேரி பிஸ்கட் வாங்கி அது பவுடராக்கி போட்டலில் போட்டு தண்ணி ஊற்றி குலுக்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், அதுவும் வாங்கிறதுக்கு காசு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எங்களோட விசுவாசம் பதறில்லை, எங்கள் விசுவாசம் மாறிப்போவில்லை, எங்களோட விசுவாசம் குறையில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் தான் சொன்ன, நீ புறப்பட்டு போ, என் கரம் உன் கூட இருப்பேன்னு சொல்லி எங்களை அனுப்பின கர்த்தர். இன்றைக்கும் பிரச்சனை வரும், அதான் கேட்கிறேன், உம்ம கரம் எங்கே சேப்பா, உம்முடைய கரம் எங்கே சேப்பா? கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார், அற்புதமா நடத்துகிறார், அதிசயமா நடத்து. அதே காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு உயர்ந்த நிற்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சகல நன்மையினாலும் சகல கிருபையினாலும் சகல அனுகிரகத்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க உண்மையுள்ளவனா இருந்தால், உத்தமியா இருந்தால், உத்தமனா இருந்தால், உன் கண்ணீருக்கு அப்படி மறுகடந்து ஏசப்ப போக மாட்டேன். ஆமேன். இன்றைக்கே ஏசப்பா பதில் தருவேன். இது கிட்டத்தட்ட 2-2.5 மணிக்கூறாக மினிமம் கொடுக்க வேண்டிய செய்தி. நான் முடிக்க போகிறேன். ஒரே நிமிஷம் நீங்கள் முடிந்தால் எழும்பி நில்லுங்க, வேகமாக எழும்பி நில்லுங்க. ஒரு சின்ன ஜெபம் உங்களுக்காக நான் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூடி ஒரு வேளை சில விஷயத்துக்காக கண்ணீரை சிந்தி நீங்கள் வந்திருக்கலாம். இனி நீங்கள் சொல்லலாம், அழுவதுக்கன் தலையில் தண்ணி இல்லை பாஸ்டர், அழுதன் கண்கள் எல்லாம் ஆமீன் அப்படியே குழி விழுந்து போனது பாஸ்டர், நான் இனி என்ன எனக்கு தெரியல பாஸ்டர், எத்தனை காலமாக அழுது பாஸ்டர், அழுது நான் சோர்ந்து போயிட்டு எனக்கு எந்த பதிலும் வரல. எழுதி வைத்துக்கொள், எழுதி வைத்துக்கொள். ஆவியானவர் பேசுகிறார், நான் பேசவே இல்லை. எழுதி வைத்துக்கொள். என்னோட செய்தி எல்லாம் அனுபவத்தின் தான் வந்து கொண்டே இருக்கும். எங்கேருந்து போய் கேட்டு படித்து எழுதி கொண்ட செய்தி அல்ல, அனுபவத்தின். கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் நான் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். கண்ணீரின் ரகசியத்தை புரிந்த ஒரே ஒரு தெய்வம் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான். அழாதென்று சொல்லி அதுக்கு பரிகாரங்கள் கொடுக்கிற தன்மையுள்ள ஆமீன் அதிகாரம் உள்ள பவர் உள்ள ஒரே ஒரு தெய்வம் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம்தான். இன்றைக்கு
ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஏசப்பாவும் கண்ணீரை கண்டுட்டான். ஏசப்பாவின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், உங்க குமரலின் சத்தத்தை கேட்டார், உங்க வேதனை அறிந்தார், உங்களுடைய இதயத்தினுடைய எல்லா நிலைமையும் கர்த்தர் பார்த்தார். காயப்பட்ட உன் இதயம், நுறுக்கப்பட்ட உன் இதயம், உடைக்கப்பட்ட உன் இதயம் ஆறுமொன்னை தேற்றுவதற்கு இல்லை, ஆற்றுவதற்கு இல்லை, ஆறுதல் சொல்லுவதற்கு இல்லை. எல்லாரும் சொல்லி சொல்லி உன்னை அள வைக்கிறார், எல்லாரும் சொல்லி சொல்லி உன்னை காயப்படுத்துகிறார். ஆனா இன்றைக்கு ஒரு ரணவைத்தியனாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு ரணவைத்தியனாய் இப்ப சபைக்கு வந்திருக்கிறார். கீலேயாத்தின் தைலத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் வந்திருக்கிறார். உடைக்கப்பட்ட உள்ளங்களை கர்த்தர் கட்ட போகிறார். காயப்பட்ட நெஞ்சுக்குள்ளே கர்த்தர் மகிமை இப்ப வெளிப்பட போகுது. காயப்பட்ட நெஞ்சுக்குள்ளே கர்த்தர் காயப்பட்ட கரம் இப்ப தொட போகுது. இதுவரைக்கும் அழுத விஷயத்துக்கு நீ அழ வேண்டாம். இதுவரைக்கும் அழுத விஷயத்துக்கு நீ அழ வேண்டாம். இன்றைக்கு உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நம்முடைய கொஸ்டியன், கண்ணீருக்கு பதில் உண்டா? கண்ணீரின் விலை என்ன? எங்க நம்ம கண்ணீர் சிந்த வேண்டும்? அடுத்தது யாருடைய கண்ணீருக்கு விலை? ஆமென். யாருடைய கண்ணீருக்கு விலை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய கண்ணீருக்கு விலை? இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்டு கரத்திரை அட்ட பரிசுத்த மனவாட்டியாய் நிற்கிற என்னுடைய உங்களுடைய கண்ணீருக்கு தான் பதில். இஸ்கியா ராஜாவோட நாட்கள் முடிந்தது. அவன் சுவருக்கு நேராக திரும்பி பேசின வார்த்தை, என்னை நினைவு கூறும் ஆண்டவரே. ஆண்டவர் வெட்கப்பட்டு ஏசாவை அனுப்புகிறார். ஐயோ, அவனோட கண்ணீரை நான் கண்டேன், அவன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருஷம் கொடுறா. ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக்க போகிறார். ஏன்? அவருடைய வலது கரத்தில் தீர்க்காயுசு இருக்குது, அவருடைய இடது கரத்தில் செல்வமும் கனவும் இருக்குது. அது நமக்கு சொந்தம். வியாதியின் சௌக்கியம், பிள்ளையின் அப்பம், அது நம்முடைய மருந்து. என் தழம்புகளால் உன்னை நான் குணமாக்குவேன். மருத்துவர்களால் முடியாத வியாதியா? பணத்தால ஆமீன் குணப்படுத்த முடியாத வியாதியா? ஆமீன் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களா? மரண பயம் உங்களுக்குள்ள வந்திருக்குதா? இப்ப நீங்க வந்திருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள யாராகலும் மரண படுக்கையில் இருக்கலாம், இல்ல தூர தேசத்தில் எங்கேயாவது உங்க வேண்டப்பட்டவர்கள் மரண படுக்கை. பயப்படாதே, அவர் வசனத்தை அனுப்புகிறார். வசனத்தை அனுப்புகிறார். தூரத்துக்கு சமீபத்துக்கு வார்த்தைகளை அனுப்புகிறார். விடுதலின் ஆவியாண்ட வல்லமை வெளிப்பட போகுது. அற்புதத்தின் ஆவியாண்ட வல்லமை வெளிப்பட போகுது. அற்புதம் நடக்க போகுது. என்னால தைரியமா சொல்ல முடியும், ஒரு கரம் இங்க இறங்கி வந்திருக்குது. ஒரு கரம் இந்த ஆலயத்துக்குள்ள உலாவி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சில நபரோட கவலில் வடிகிற கண்ணீர் இயேசு இன்னைக்கு துடைக்க போகிறார். இன்னும் அந்த விஷயத்துக்கு நீ அழ வேண்டாம். உன் புருஷனுடைய ரட்சிப்புக்காக ஆயிருக்கலாம், உன் பிள்ளைகளோட மனம் திரும்புதலுக்காக ஆயிருக்கலாம், உங்க குடும்பத்தினுடைய கடன் சாபத்துக்காக ஆயிருக்கலாம், உங்க தரித்திரத்துக்காக ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு சீரியஸ் விஷயம் உன் விசுவாச கப்பலை தகர்த்து கொண்டிருக்கலாம். உன் விசுவாசத்தின் நங்கூரத்தை முறித்து கொண்டிருக்கலாம். உன்னால துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, உபவசிக்க முடியல. இனி எத்தனை காலம் நான் மன்றிடுவேன்? இனி என்னால முழங்கால் படியிட முழங்காலுக்கு பலன் இல்லையே. உபவசிக்கிறதுக்கு என் குடல்களில் பலன் இல்லையே. கண்ணீர் சிந்துவதற்கு என் மண்டையில் தண்ணி இல்லையே. எல்லாம் காஞ்சு போயிருக்கலாம். இல்லை, பரிகாரி இறங்கி வருகிறார். முடிந்தவர்கள் மட்டும் நண்டு கருத்தை கொஞ்சம் உயர்த்துங்களேன். பரிகாரி இறங்கி வருகிறார். இந்த முதல் நாள் கூட்டத்திலே அற்புதம் நடக்க போகுது. இந்த முதல் நாள் கூட்டத்திலே அற்புதம் நடக்க போகுது. இந்த முதல் நாள் கூட்டத்திலே உன் மாறா மதுரமாக மாறப்போகுது. உன் மாறா மதுரமாக மாறப்போகுது. உன் இருள் வெளிச்சமாக மாறப்போகுது. உங்கள் காயங்கள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் ஆற்ற போகிறார். உங்களோட வேதனையை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் கண்ணீருக்கு அப்பா பதில் தருகிறார். அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் இப்ப அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் இப்ப அற்புதம் நடக்குது. 2 கரங்களை உயர்த்தி இப்படிதான் ஜெபிப்பீங்க. இது ஒரு சாதாரண சப்ஜெக்ட் அல்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த கவலை இல்லையா? கண்ணீர் இல்லையா? நீங்க எல்லாம் நல்ல உயர்ந்த வசதியில் இருக்கிறீங்களா? எனக்கு தெரியும், இங்கே வந்திருக்கிற 99% மக்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. சும்மா ஒரு செய்தி தேவன் தரமாட்டேன். அழுது 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 4 கணக்காக புலம்பினவங்க உண்டு. தலகணங்கள் நினைச்சவங்க இங்கே உண்டு. வீட்டுக்குள்ளே போய் குழாவில் பாத்ரூமில் போய் குழா திறந்து விட்டு கதர்னவங்க இங்கே உண்டு. காட்டிலோ அல்ல யாருக்கும் தெரியாம ரகசியமாய் புலம்பினவங்க உண்டு. ஓ, என் கண்ணீருக்கு ஏசப்பா பதில் தர மாட்டீரோ என்று புலம்பின ஆட்களுக்கு உண்டு. உங்களுக்கு தான் செய்தி, உங்களுக்கு தான் தூது வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னோடு தான் கர்த்தர் இடப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் பக்கமாய் இயேசு வருகிறார். நாயின் ஒரு விதவையை தேடி வந்த இயேசு இங்கே சில விதவைகளோட கண்ணீரை கண்டிருக்கிறார். சில விதவைகளோட கண்ணீரை இயேசு கண்டிருக்கிறார். விதவை என்று சொன்னாலே ஒதுக்கப்படுவாங்க, புறங்கணிப்பாங்க. இல்லை,
இயேசு இன்னைக்கு உன் கண்ணீரை கண்டிருக்கிறார். நீ விதவை என்று சொல்லாதே, அனாதை என்று சொல்லாதே, பலவீன பாத்திரம் என்று சொல்லாதே. இயேசு பரிகாரம் தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். அப்பா எழும்பி நின்று இந்த சத்தியத்தை கேட்டு கரங்களை உயர்த்தி இருக்கிற அத்தனை பேரையும் கருத்தினை கொண்டு வரப்பா. இந்த ஸ்டார்டிங் டே, இந்த முதல் கூட்டத்தில் இந்த கண்ணீருக்கு பதிலுமாய், இதுக்கு பரிகாரமாய் இயேசு இறங்கி வந்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவே, உம்முடைய கருத்தாளன் பிள்ளைகளோட கண்ணீரை முற்றுமாய் துடைக்கிறதுக்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் அழுத விஷயத்துக்கு, இதுவரைக்கும் புலம்பின விஷயத்துக்கு, இதுவரைக்கும் மன்றிட்டு கதர்ன விஷயத்துக்கு இன்னும் என் பிள்ளைகளை புலம்ப விடாதுங்கப்பா, இன்னும் கதற விடாதுங்கப்பா, இன்னும் அழ வைக்காதுங்கப்பா. இயேசுவே, இன்னும் அழ வைக்காதுங்கப்பா. இயேசுவே, இன்னும் அழ வைக்காதுங்கப்பா. போதும் அப்பா, போதும், போதும் அப்பா, போதும். இப்பளே விடுதலப்பா, இப்பளே பரிகாரம் அப்பா, இப்பளே கண்ணீருக்கு பதிலப்பா, இப்பளே கண்ணீருக்கு பதிலப்பா. ஆண்டவரே, நீர் அதை செய்யுங்கப்பா, அதை செய்யுங்கப்பா. தாவீதுக்கு இறங்குனீங்க, இசைக்கே ராஜாவுக்கு இறங்குனீங்க, தாவீதுக்கு இறங்குனீங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. நாயினர் பெண்ணுக்கு நீ இறங்குனீங்கப்பா, பெத்தானியாவில் அந்த 7 பிள்ளைகளுக்கு நீ இறங்குனீங்கப்பா. ஒருவனால செய்யக்கூடாத அற்புதங்களை செய்தீங்கப்பா. இப்ப என் கர்த்தரை செய்கிறதுக்காக நன்றி, என் கர்த்தரை செய்கிறதுக்காக நன்றி. என் தேவனுடைய மகிமை இந்த ராத்திரி வெளிப்படுகிறதுக்காக நன்றி. இந்த முந்தின நாளிலே கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் வெளிப்படுவதற்காக நன்றி. ஆவியான் உலாவி வந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் பதில், ஒவ்வொருடைய கண்ணீருக்கும் பதில், ஒவ்வொருடைய கண்ணீர் ஜெபத்துக்கும் பதில் கர்த்தர் கொடுத்து விடுவிக்கிறதுக்காக நன்றி அப்பா. தீராத வியாதி, தீராத பலவீனம், தீராத பாவம், தீராத சாபம், வறுமை, பட்டினி, கடன், சாபம், என் பிள்ளைகள் அனுபவிக்கிற சகல நிந்தனைகள், சகல சத்துருவின் பொல்லாப்புகள், எல்லா தீய சக்திகள், எல்லா போராட்டங்கள், எல்லா மரண பயங்கள், மரண திகில்கள் இயேசுவின் நாமத்தில் இப்ப விடுதலை உண்டாகுவதாக, விடுதலை உண்டாகுவதாக. எல்லாரும் தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. விடுதலை கர்த்தர் தருகிறார், விடுதலை கர்த்தர் தருகிறார். ஒருவரும் விடுதலை இல்லாம போகக்கூடாது, ஒருவரும் வெறுமையாக போகக்கூடாது. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு ஆயுசு நாட்களை நான் கூட்டிக் கொடுப்பேன். அவருடைய வலது கையில் தீர்க்காசும், அவருடைய இடது கையிலே செல்வமும் இருக்கிறது. ஏன் அழுகிறாய், அழாதே என்று சொல்லி மரியாளை தேற்றின ஆண்டவர் கண்ணீருக்கு விலை கொடுக்கிறவர்களுக்கு பரிகாரம் கொடுத்து கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறவர். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த மாலை வேளை முதல் நாள் கூட்டத்திலையும் ஆவியான் நம்மோடு கூட பேசுவதற்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே என் ஆவியினாலே ஆகும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுகோளுக்கும் மேல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். இந்த முதல் நாளிலே மாபெரும் காரியங்களை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். முதலாக இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு மத்தியில் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை கேள்விப்பட்டுக்கிறோம். யோபு சொன்னது போல, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டுக்கிறேன், என் கண் இப்பொழுது உம்மை காண்கிறது. அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டுக்கிறோம், இன்றைக்கு பார்க்க போறோம். ராத்திரி போகும்போதே அற்புதம் செய்வார், நாளைக்கு நீங்க வரும்போது செய்வாரு. இந்த 4 நாட்களையும் கர்த்தர் செய்வாரு. எப்படி மரித்து போன லாசரு 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினாரோ, அந்த லாசரு எழுப்பின அதே ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள வந்து நம்மை புதுப்பிப்பார், நம்மை உயிர்ப்பிப்பார். மரண வாசலில் தூக்கி விடுகிற கர்த்தாவே, இப்படி துதிகளை எல்லாம் சீயோனுடைய வாசலை சொல்லுவதற்கிறார். ஒவ்வொருவரும் பயன்படுத்துவாராக. ஜெபத்தோடு வாருங்கள், எதிர்பார்ப்போடு வாருங்கள், அநேகரை அழைத்து வாருங்கள். கர்த்தர் இதுவரைக்கும் நீங்க கண்டிராத மாபெரும் காரியத்தை காணும்படி செய்வார். தகப்பனே, இந்த மாலை முதல் கூட்டத்திலே உங்களுடைய ஆவியானவருடைய ஆளுகை பிரத்யட்சமாய் பிரசன்னமா இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படி நாம் மையப்படுவதாக பாஸ்டர் வர்கீஸ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வந்த எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி மகிமையின் மேகம் என் மத்தியிலே வந்து இறங்குவதாக. என் கண்ணீர் மாறும், என் துக்கம் மாறும், என் வேதனை மாறும், நிந்தை மாறும், அவமானம் மாறும். யாரெல்லாம் வேதாகமத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்களோ அத்தனை பேருடைய கண்ணீருக்கும் பதில் கொடுத்த ஆண்டவர் எங்களுடைய கண்ணீருக்கும் பதில் செய்து இப்படி நாமத்தை மையப்படுத்துங்க. தேவன் தாமே அவருடைய கண்ணீரை அமைத்து துடைப்பார். மனதுருகி கிட்ட வந்து பாடையை தொட்டு அவனை எழுப்பி அவருடைய தாயிடத்தில் கொடுத்து, இனி அழாதே என்று சொல்லி அந்த விதவைக்கு இறக்க செய்த ஆண்டவர் எங்களுக்கு இறக்க செய்த ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சீசமருவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you. God bless. Thank you. God bless you.